Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalam ala ashrafil anbiya'i wal mursalin. Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Rabbi ishrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hasna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக வாராந்தம் கபோத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபு இலக்கிய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது தரம் 11 மாணவர்களுக்கு 25வது வகுப்பாக காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே, பெரும்பாலான முஸ்லிம் பாடசாலைகளில் 2ஆம் தவணை பரீட்சைகள் ஆரம்பித்திருக்கின்ற இந்நிலையில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்றைய தினம் ஒரு 2ஆம் தவணை குறிய கடந்த கால வினாப்பத்திரங்கள் சிலவற்றினூடாக நாங்கள் 2ஆம் தவணை பாடங்களை மீட்டலாம் என்று எண்ணுகின்றோம். அந்த வகையில் நான் ஏற்கனவே அவரோட குரூப்பில் பிடிஎஃப் 2 எக்ஸாம் பேப்பர் அனுப்பியிருந்தேன். அந்த பேப்பர்களை நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க, சரியா? அப்போ அந்த பேப்பர்களை பிரிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு வர அளவுக்கு மிச்சம் நல்ல. ஓகே, இருந்தாலும் நாங்கள் இந்த இடத்துல அந்த வினாப்பத்திரங்களை இன்ஷா அல்லாஹ் கலந்துரையாடுவோம். ரைட், ஓகே ரைட் ஓகே, உங்களுக்கு பேசலாம் இன்ஷா அல்லாஹ், சரியா? டவுட் எதுவும் இருந்தால் கேட்கலாம். ரைட், ஓகே ஓகே, செஞ்ச அந்த ரைட், ஓகே ரைட். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன், விளங்குறா? நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிறவங்களுக்கு கிளியரா விளங்குறா? ஓகே ஓகே ரைட், சரி ரைட். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஜாயின் ஆகிக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் எக்ஸாம் நடந்திருக்காது. ரைட், நான் சொல்றேன் சரியா? இன்றைக்கு இப்போ ஜாயின் ஆகிக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் எக்ஸாம் நடந்திருக்காது என்று நினைக்கிறேன், சரியா? நடந்து முடிஞ்சிட்டு அப்படியா? ஹைர், ஓகே. ஏண்டா இந்த இப்படித்தானே பழமையாக நிறைய பேர் ஜாயின் ஆகுறது. அப்போ நடந்து முடிஞ்சவங்க சில நேரம் இந்தக்குள்ள கிளாஸுக்கு வராமல் இருக்கலாம் தானேனா, அப்படித்தான் நான் கேட்டேன். ஹைர், ஓகே. நடந்த ரைட், எங்க நடந்தன்னு சொன்ன உங்களோட ஏரியா எங்க? கிழக்கு மாகாணமா இல்லாட்டி எங்க? நார்த் வெஸ்டர்ன். நார்த் வெஸ்ட், ஓகே, வடமேல் மாகாணம். சரி, ஓகே ரைட் ரைட் ஓகே. வடமேல் மாகாண பேப்பர் வந்து அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறது, சரியா? பைலூர் ரஹ்மான் சேர் புத்தளம் சஹிரா காலேஜில் ஒரு சீனியர் டீச்சர் உண்டு. அவரும் அரபிலக்கிய பாடத்தை படிப்பிக்கிற ஒரு ஆசிரியர், தனிப்பட்ட முறையில் எனக்கு நல்லா தெரியும். அப்போ அவரோட பேப்பர் நாங்கள் 2023ஆம் ஆண்டுக்குரிய பேப்பரை தான் பார்க்க போகிறேன். 2024ஆம் ஆண்டு பேப்பரும் இருக்குது, அவர் எடுத்த பேப்பர். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ், சரியா? டைம் இருந்தால் அதை பார்ப்போம். ரைட், ஓகே. இதில் பாருங்க, நீங்கள் உங்களுக்கு அந்த பேப்பரோட ஸ்ட்ரக்சர் திருப்ப வலியுறுத்த வேண்டிய அவசியம் இருக்காது, உங்களுக்கு நல்லா தெரியும். அல் வரக்கத்துல் லூலா, அதாவது வினாத்தாள் 1 வினாத்தாள் 2 என்று 2 பகுதிகளை கொண்டது தான் அரபிலக்கிய வினாப்பத்திரம். அப்போ இந்த எக்ஸாம் பேப்பரில் நீங்கள் வினாத்தாள் 1க்கான விடைகளை நீங்கள் என்ன செய்யணும்? செஞ்சு பேப்பரை ஒப்படைக்கணும்.
வினாத்தாள் 2க்கான விடைகளை நீங்க இன்னொரு வினா, அதாவது விடைத்தாள் எழுதி நீங்க ஒப்படைக்கணும். அது உங்களுக்கு தெரியும். வினாத்தாள் 1ல் வந்திருக்கக்கூடிய எல்லா வினாக்களும் கட்டாய வினா, சரியா? இல்லை, சாய்ஸ் இல்லை, கட்டாய வினா. ரைட். அதில் முதலாவது கேள்வியை பாருங்க. 2-3 பேப்பர் இருக்கிறதால கொஞ்சம் நாங்கள் அவசரமாக ரிவிஷன் ஒன்று செய்யறதுக்காக வேண்டி குயிக்காக பார்ப்போம். அந்த வகையில் முதலாவது வினா என்ன? ரைட். உமையா காலத்தில் அரபு இலக்கியம் சிறப்புற்று விளங்குவதற்கான காரணங்கள் 2 தருக. சொல்லலுமா? உமையா காலத்துல அரபு இலக்கியம், நீங்க உமையா காலம் படிச்சிருப்பீங்கன்னா உமையா கால கவிஞர்களை பாடமாக்கி இருப்பீங்க, 2 பேரோட பேரை பாடமாக்கி இருப்பீங்க. அதே போல உமையா காலத்துல காணப்பட்ட சிறப்பான அம்சங்களை நீங்க பார்த்திருப்பீங்க, சரியா? உதாரணமாக அரபிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது உமையா காலம். அதே போல வேற என்ன, அகராதிகள் தோன்றின உதாரணமாக, சரியா? பைத்துல் ஹிக்மாவுடைய உருவாக்கம், அதே போல அரபு மொழி தேசிய மொழியாக பிரகடனப்படுத்தப்பட்டவை, இவ்வாறு பல விஷயங்களை உமையா காலத்துக்குரியதாக நீங்க படிச்சிருப்பீங்க, ரைட்? கேள்வி என்னன்னா, உமையா காலத்தில அரபு இலக்கியம் சிறப்புற்று விளங்கியமைக்கான காரணங்கள் 2 சொல்லலுமா யாருக்காவது? சொல்லலுமா? அரபு மொழி தேசிய மொழியா பிரகடனப்படுத்தப்பட்டது. அதுகள்தான் வரும். அதாவது அரபு மொழி தேசிய மொழியாக பிரகடனப்படுத்தப்பட்டமை, சரியா? 1 மிச்ச லேசாக ஞாபகம் வச்சு கொள்ளலாம். வேற என்ன? அகராதிகள் தோன்றின, அகராதிகள் தோற்றம் பெற்றன. வேற வேற என்ன? அடுத்த இன்னொரு குறிப்பாக ஜாஹிலியா கால இலக்கியங்கள் தொகுக்கப்பட்டமை, விளங்கினா? இப்ப ஜாஹிலியா காலத்துல குறிப்பாக அந்த முஅல்லகாத், அவளுக்கு தெரியும், தொங்கவிடப்பட்ட கவிதைகள், காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதை தொகுப்புகள். அப்ப 7 கவிதை தொகுப்புகள் என்று வரக்கொள்ள சபுல் முஅல்லகாத் என்று வரும் இல்லையா? அந்த 7 கவிதை தொகுப்புகள், ரைட், அது எந்த காலத்துல தொகுக்கப்பட்டனன்னா உமையா காலத்துல தான். எனவே இது போன்ற அம்சங்கள்ல இருந்து ஏதாவது 2 எழுதினா போதும், சரியா? ரைட். நான் சும்மா கேட்கிறேன், உமையா கால கவிஞர்கள் 2 பேரை சொல்லுங்க பார்க்க. பாடமாக்கி இருப்பீங்க தானே? அக்தல், யாராவது 2 பேரா? அதுல 4 பேர்ட்ட பேர் இருக்கிற இல்லையா? ஜரீர் இப்னு அத்தியா, உபர் இப்னு அபி ரபிஆ போன்றவர்களுடைய பேர் இருந்தாலும் 4 பேரையும் நீங்க பாடமாக்கி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மிக இலகுவான 2 பேரோட பேரை பாடமாக்கி கொண்டா போதும். அப்ப அக்தல், ஃபரஸ்தாக், ஓகே, ரைட். அப்ப இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் தானே, ரைட்? ஓகே. அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஜாஹிலியா காலத்துல பாடப்பட்ட அதிசிறந்த கவிதைகளை அம்மக்கள் எவ்வாறு பாதுகாத்தார்கள்? அதாவது 2 பாதுகாப்பு முறைகளை தருக. எவ்வாறு பாதுகாத்தார்கள் என்பதை 2 முறைகளுக்கூடாக நீங்க சொல்லணும். சொல்லுங்க பார்க்க. தங்கத்தால் எழுதப்பட்டு காபாவில் தொங்கவிட்டமை. ஓகே. வேற? மனன சக்தி. ரைட், ஓகே. அதாவது நீங்க சொன்னீர்கள் தானே, அதாவது எப்படி வரும்னு சொன்னா அதிசிறந்த கவிதைகள் அவங்க என்ன செஞ்சாங்கண்டா எழுதி பாதுகாத்தார்கள், சரி? அதைத்தான் நீங்க சொன்னீங்க, தங்கத்தால் எழுதப்பட்டு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு காபாவில் தொங்க விட்டார்கள். இவ்வாறு தொங்க விட்டதன் மூலமாக என்ன செய்யற? பாதுகாத்தார்கள், எழுதி 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 பாதுகாத்தார்கள், சரியா? எழுத்தறிவற்றவர்கள் தான் ஜாஹிலியா கால மக்கள், ஆனா எல்லோரும் எழுத்தறிவற்றவர்கள் அல்ல. அதுலயும் கூட எழுத வாசிக்க தெரிந்த ஒரு சிலர் இருந்திருக்கிறாங்க. அடுத்தது மனநமிட்டு பாதுகாத்தார்கள், சரியா? மனநமிட்டு பாதுகாத்தார்கள் கவிதைகளை. அப்ப கற்றலுக்கான அல்லது எழுதுவதற்கான கருவிகள் மிக அரிதாக காணப்பட்ட அந்த காலத்துல ஜாஹிலியா கால மக்கள் சிறந்த கவிதைகளை மனநமிட்டு பாதுகாத்தார்கள், சரியா? இது போன்ற 2 முறைகளை நீங்க எழுதினா சரி, ஓகே. அடுத்த பாருங்க. அப்ப நீங்க 11ஆம் ஆண்டு தானே இப்ப? அப்ப 11ஆம் ஆண்டு என்று வரக்கொள்ள முதலாவது கேள்விக்குரிய விட 11ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்குது, உமையா காலம் என்று இருக்குது. 2வது கேள்விக்குரிய விட 10ஆம் ஆண்டு புத்தகங்கள்ல தான் நீங்க பார்க்கலாம்.
அப்ப கட்டாயமாக நீங்க 2ஆம் தவணை பரீட்சைக்கு தயாராகுவதாக இருந்தால் 10ஆம் ஆண்டு புக்கையும் நீங்க என்ன செய்ய வேண்டி இருக்கும், படிக்க வேண்டி இருக்கும். சரியா? ஓகே, படிக்க வேண்டி இருக்கும். ரைட், ஓகே. அடுத்த பாருங்க. ரைட், பின்வரும் சொற்றொடர்களுக்கு அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள அரும்பதங்களை எழுதுக என்கிறது. எச்சரிக்கை செய்யுங்கள். எச்சரிக்கை செய்யுங்களுக்கு என்ன சொல்லிக்குது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சூறால வருது எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற சொல்? சூரத்துல் முத்தஸிர். சூரத்துல் முத்தஸிர்ல வரக்கூடிய சொல் தான். அப்ப எச்சரிக்கை செய்யுங்கள் என்று நீங்க சூரத்துல் ஃபீல்ல இருந்து சூரத்துல் நாஸ் வரங்காட்டியும் யோசிச்சு பார்த்தாலும் வருதில்லை. சரியா? அப்ப அபஸ, முத்தஸிர், மாரிஜ், இஸ்ரா இந்த சூறாக்கள்ல தெரிவு செய்யப்பட்ட வசனங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமாக இருந்தால் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அதாவது எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற அந்த சொல் என்ன சூறால வருது என்பதை நீங்க ஆரம்பமாக இனம் கண்டுகொண்டால் உங்களுக்கு ஓதி பார்க்கலாம். அதை நான் ஆரம்பத்திலே சொல்லிக்கிறேன். அதை 10 வசனங்களை பாடமாக்கி கொள்ளுங்க, கஷ்டம் இல்லை. சரியா? ஒரு நாளைக்கு ஒரு வசனம் என்றாலும் 10 நாளில் 10 வசனம் பாடம். விளங்கினா? ஒரு மாசத்துல ஒரு சூறால 10 வசனம் பாடமாக்குறது கஷ்டமாகாது. மிச்ச லேசான இலகுவான சின்ன வசனங்கள். ரைட்? அப்ப என்ன சொல்? ஃபஅன்திர் என்ற சொல் தானே, ஃபஅன்திர். ஓகே, வெரி குட். 2வது நன்றி எதிர்பார்க்காதீர்கள். அதுக்கு என்ன சொல்? வலா தம்னுன். சரியா? லா தம்னுன். சில நேரம் நீங்க லா தம்னுன் என்று எழுதுவீங்க, அதுவும் பிரச்சனை இல்லை, அதுதான் சரி. வ லா தம்னுன், வ அண்டா மேலும். யாராவது அப்ப வலா தம்னுன் எழுதினாலும் அதுவும் பிரச்சனை இல்லை. சரியா? வலா தம்னுன். 2வது என்ன விட வலா தம்னுன். 3வது ஊதப்பட்டால். ஊதப்பட்டால் அது எப்படி எழுதுறோம்? ஃபைதா நுகிர. ஃபைதா நுகிர. சரியா? ஃபைதா நுகிர. ரைட்? ஃபைதா நுகிர ஃபின் நாகூர். என்ன? ஃபைதா நுகிர ஃபின் நாகூர். வெரி குட். ஓகே. அந்நாளில் என்ற சொல்லுக்கு அந்நாளில் யௌமஇதின். யௌமஇதின். ரைட். அப்ப நீங்க பார்க்கலாம், இந்த சொற்களை நீங்க கொஞ்சம் எக்ஸாம் செய்யற டைம்ல வாசிச்சு பார்த்தா எல்லா சொற்களும் ஒரே சூறால தான் வந்திருக்குது இல்லையா? எச்சரிக்கை செய்யுங்கள், நன்றி எதிர்பார்க்காதீர்கள், ஊதப்பட்டால் அந்நாளில். எனவே நீங்க சில நேரம் அப்படி வரோம் மேலும் ஒரு சூறாலிருந்து 4 சொற்கள் வரோம் மேலும் அல்லாது நீங்க மிக்ஸ் ஆகி வரோம் மேலும். ஒவ்வொரு சூறாலிருந்து ஒவ்வொரு சொல் வரோம் மேலும். உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட சூறா பாடம் பொருளோட பாடம் என்றிருந்தால் உண்மையிலே இந்த சொற்கள் எழுதுறது ஒன்றும் கஷ்டமாக கடினமானதாக இருக்காது. சரி, ஓகே, ரைட். அடுத்த பாருங்க. அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள பின்வரும் அரும்பதங்களை குறிப்பிடுகாண்டி இருக்குது. சொல்லலுமா? ரைட். ஒன்ஹர்ண்டா அறுத்து பலியிடுவீராக. அறுத்து பலியிடுவீராக. அறுத்து பலியிடுவீராக. 2வது அல்லபுத்தர். அல்லபுத்தர் என்றா சந்ததியற்றவன். சந்ததியற்றவன். இன்ன ஷானியக ஹுவல் அபுத்தர். துண்டிக்கப்பட்டவன், சந்ததியற்றவன். ஓகே, ரெண்டும் ஓகே. வஸ்தக்ஃபிருஹு. வஸ்தக்ஃபிருஹு என்றா அவனிடம் பாவமன்னிப்பு தேடுவீராக. அல் ஹதப் என்றா விறகு. விறகு. ஹம்மாலத்தல் ஹதப். ஹம்மாலாண்ட கருத்து சுமப்பவள். ஹம்மாலத்தல் ஹதப் என்றா விறகு சுமப்பவள். அப்ப விளங்கினா? ஹம்மாலான கருத்துன்னா சுமப்பவள், அல் ஹதபண்டா கருத்து விறகு. அப்ப ஹம்மாலத்தல் ஹதபண்டா விறகு சுமப்பவள். இந்த சூறாவை பொறுத்த மட்டும் நீங்க பார்க்கலாம், சூரத்து அல் கௌசர் வந்திருக்குது, 2 சொற்கள் வந்திருக்குது. ஒன்ஹர், அல்லபுத்தர். வஸ்தக்ஃபிருஹு சூரத்து நஸ்ர். வெரி குட். அல் ஹதப் என்ன சூரா? சூரா மஸத். சூரத்துல் மஸத் அல்லது சூரத்துல் லஹப் என்றும் சொல்வார்கள். சரியா? அப்ப இதுல மாறி மாறி வந்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். எனவே தயவு செஞ்சு நீங்க படிச்சுட்டு போற நேரம் எல்லா சூறாக்கள்லையும், அதாவது நீங்க படிச்ச சூறாக்கள் உள்ள சொற்கள் எல்லாவற்றையும் நீங்க பார்த்துட்டு போறது மிச்சம் நல்லது. ரைட். அடுத்த பாருங்க. அஜ்வத் மின் ஹாத்திம் அத்தாயி என்ற அரபு பழமொழிக்கு பொருத்தமான தமிழ் பழமொழி ஒன்றை தருக. படிச்சுக்கிறீங்களா? ஹாத்திமை விட கொடையில் சிறந்தவன். ஹாத்திமை விட கொடையில் சிறந்தவன். சரியா?
ரைட். இது பழமொழிகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. ஏன்னா நீங்க ஸ்கூல்ல படிச்சும் இருப்பீங்க அல்லது படிச்சாமலும் இருப்பீங்க. இது 10ஆம் ஆண்டுல வரக்கூடிய ஒரு பழமொழின்னு நினைக்கிறேன். ரைட். இப்ப இதற்கு நிகரான தமிழ் பழமொழி யாரு தெரியும்? தெரியுமா? ஹாத்திம். ஹாத்திமை விட கொடையில் சிறந்தவன், ஹாத்திமை விடவும் கொடையாளி. தர்மம் மகன், நீங்க இப்ப ஹாத்திமை விட கொடையில் சிறந்தவன் என்று சொன்னீங்க தானே. கொடை சம்பந்தமாக தர்மம் சம்பந்தமாக உள்ள தமிழ் பழமொழி சொன்னா சரி, சொல்லுங்களே. தர்மம் தலை காக்கும். தர்மம் தலை காக்கும், அவ்வளவுதான். இப்ப ஹாத்திம் என்ற சொல் உங்களுக்கு சில நேரம் பரிச்சயமான சொல். ஹாத்திம் என்ன? அந்த என்ன வாரி வழங்கக்கூடியவர் இல்லையா? நீங்க சில நேரம் ஒரு நாவல் அல்லது சிறுகதைகள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, ஹாத்திமோடு தொடர்பு படிச்சுக்கிற அப்படி இல்லாட்டி யூடியூப்ல சரி ஏதாவது நீங்க வீடியோஸாவது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாரி வழங்குறதுல ஃபேமஸ் ஆனவர். அப்ப ஹாத்திம் என்ற சொல் இருக்குது. அதை வச்சு நீங்க யோசிக்கலாம், ஹாத்திம் என்பது தர்மத்தோட சம்பந்தப்பட்டவர். எனவே தர்மத்தோட சம்பந்தப்பட்ட, கொடையோட சம்பந்தப்பட்ட ஒரு தமிழ் பழமொழி உண்டு. நீங்க எதுவாகவும் இருக்கலாம், சரியா? அது உங்களுக்கு எழுதலாம். அப்ப தர்மம் தலை காக்கும், சரியா? ரைட். ஓகே, அடுத்த பாருங்க. பி என்ன? இந்த ஹதீஸ் என்னென்று உங்களுக்கு சொல்லலுமா? மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் என்று ஆரம்பிக்கின்ற இந்த ஹதீஸ். ஒருவருக்கொருவர் அன்பு காட்டி, ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டி, ஒருவருக்கொருவர் கருணையுடன் வாழும் முஃமினுக்கு உதாரணம் ஒரு உடலை போன்றது. அவ்வுடலில் ஏதாவது ஒரு பகுதிக்கு நோய் ஏற்பட்டால் காய்ச்சலாலும் தூக்கமின்மையினாலும் உடம்பில் உள்ள அனைத்து பகுதிகளுமே அதில் பங்கெடுத்துக் கொள்ளும். சரியா? வெரி குட். ஓகே, நல்ல மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். அப்ப ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டி, அன்பு காட்டி, கருணை காட்டி இருக்கின்ற முஃமின்களுக்கான உதாரணம் எதை போன்றது? ஒரு உடம்பை போன்றது. அந்த உடம்பில் ஒரு உறுப்பு நோய்வாய்ப்பட்டா, கஷ்டப்பட்டா, வலி ஏற்பட்டா, அந்த உறுப்புக்காக வேண்டி ஏனைய எல்லா உறுப்புகளும், உடம்பின் ஏனைய எல்லா பகுதிகளும் காய்ச்சல் காய்ந்தும் கண் விழித்திருந்தும் என்ன செய்து அந்த கஷ்டத்துல பங்கெடுத்துக் கொள்கின்றது. ரைட். அப்போ உங்களுக்கு பார்த்தோன்னே விளங்குச்சு. ரைட். அதுதான் முக்கியம். விளங்கினா இப்போ ஒரு ஹதீஸ் ஒன்றா பார்த்த உடனே இதுதான் ஹதீஸ் என்றது விளங்கினாலே உங்களுக்கு கேள்விக்கு விட எழுதலாம். நீங்க படிச்சுக்கிற இப்ப 10ஆம் ஆண்டுல நீங்க ஒரு 6 ஹதீஸ்களோ அல்லது 5 ஹதீஸ்களோ படிச்சிருப்பீங்க. 11ஆம் ஆண்டுல 6 இல்லாட்டி மாறி வரும். எப்படியோ மொத்தமாக 11 ஹதீஸ்கள் தான் நிற்குது. இந்த 11 ஹதீஸ்களும் இது என்ன ஹதீஸ் என்பதை நீங்க சரியாக இனம் கண்டுகொண்டால் உங்களுக்கு கேள்விக்கு அரபு தெரியணும் என்ற அவசியம் இல்லை விட எழுதுறதுக்கு. சரியா? லேசா எழுதலாம். இப்ப இதுல உவமானம் என்ன? உடல். உடல், சரியா? அல்லது ஒரு உடம்பு, ஒரு உடல், ஒரு உடம்பு. சரியா? உவமேயம் என்ன? ஒருவருக்கொருவர் அன்பு காட்டி வாழும் முஃமின்கள் அல்லது பரஸ்பரம் அன்பு செலுத்தும் முஃமின்கள். வெரி குட். பொதுத்தன்மையும் கேட்டுக்கிறாங்க. பொதுத்தன்மை என்ன? ஒற்றுமை அல்லது பொதுத்தன்மை ஒன்றல்ல. அன்பு வேற, இணை பிரியாதிருத்தல் வேற. ஒற்றுமை, இணை பிரியாதிருத்தல். ஓகே, வேற புரிந்துணர்வு வேற. நிறைய வருது. குறிப்பாக இதை விட கொஞ்சம் அட்வான்ஸா அன்பு ஓகே, ஒற்றுமை ஓகே, புரிந்துணர்வு ஓகே, எல்லாம் ஓகே. அதை விட கொஞ்சம் அட்வான்ஸா, சரி எல்லாம் ஓகே, பிழை இல்லை, ஓகே. ஆனா சொல்லுங்களேன், இப்ப உடம்பில ஒரு உறுப்பு கஷ்டப்பட்டா, நோய்வாய்ப்பட்டா, வலி ஏற்பட்டா, ஏனைய உறுப்புகளுடைய துன்பத்திலும் இன்பத்திலும் பங்கு கொள்ளுதல். மற்றவர்களுடைய துன்பத்திலும் இன்பத்திலும் பங்கு கொள்ளுதல். அதுல குறிப்பாக இன்பத்துல பங்கு கொள்ளலாட்டும் பரவாயில்ல, கட்டாயமா இதுல பங்கு கொள்ளணும், துன்பத்துல. சரியான நாங்க இப்ப இன்பம் தானே தேடி போறது. மற்றவர்களுடைய இன்பத்துல மாத்திரம் தான் என்ன செய்யற? பங்கு கொள்ள போற. விலகினா சாப்பாடுண்டா போற, பாட்டி என்றா போற, ட்ரிப் பண்ணா போற. சரியா? ஆனா தவறு ஏதாவது நடந்தா, கஷ்டம் வந்தா போறில்ல பொதுவாக. அப்ப மற்றவர்களுடைய பிறருடைய கஷ்டத்திலும் துன்பத்திலும் பங்கெடுத்தல் அது ஒரு நல்ல ஒரு பொதுத்தன்மை. விலகினா அல்லது கஷ்டத்தின் போது உதவியாக இருத்தல்.
அப்ப அது வந்து நீங்க சொன்னதொன்னும் பிழை இல்லை, ஒற்றுமையெல்லாம் சரி, அன்பு என்பதெல்லாம் சரி. அதோட சேர்த்து இதையும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நேரடியாகவே தொடர்பு படுகிறது. ஏண்டா உடம்பில ஒரு உறுப்பு வந்து நோய்வாய்ப்பட்டா ஏனைய உறுப்புகளும் அந்த அந்த உறுப்பின் வழியில என்ன செய்யுது, பங்கெடுத்து கொள்ளுது. கண் விழித்திருந்து காய்ச்சல் காய்ந்து பங்கெடுத்து கொள்ளுது. அந்த வகையில கொஞ்சம் பிறருடைய துன்பத்தில பங்கெடுத்தல் என்பது மிக பொருத்தமானதாக இருக்கும். சரியா? ரைட். அல்லது உதவியாக இருத்தல் என்பது பொருத்தமாக இருக்கும். ரைட். ஓகே. பின்வரும் துஆவை பூரணப்படுத்துக. என்ன துஆ? اللهم بك أصبحنا وبك أمسينا وبك نحيا وبك نموت وإليك النشور. வெரி குட். ஓகே. அப்ப அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா வபிக அம்சைனா, அப்புறம் என்ன வரும்? வபிக وبك نحيا வபிக وبك நஹ்யா. نموت وإليك النشور. யாரோ தூரத்துல இருந்து சொல்ற மாதிரி இருக்கிற. வபிக அம்சைனா வபிக நஹ்யா. சரியா? வபிக நமூத்து, நூன் மீம் வாவ் தா, நமூத்து. அவருக்கு வஇலைக்க, வஇலைக்க. அவருக்கு அன்னுசூர், வஇலைக்க நுசூர். சரியா? ரைட். ஓகே. இந்த மாதிரி எழுதினா சரியா? 1-2 எழுத்துப்பில வாரன்றது பெரிய இஷ்யூ ஒன்றல்ல. சரியா? ஆனாலும் எழுத்துப்பில வராம நீங்க எழுதுறது மிச்சம் நல்ல. விளங்கினா அவளுக்கு? ரைட். சீன சீனாக எழுதுறது, கேஃபா எழுதுறது, காஃப் எல்லாம் போடாம. விளங்கினா? பொருத்தமான முறையில சரியாக எழுத பழகிக்கொள்றது மிச்சம் நல்லா. இதனால தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், முடிந்த வரைக்கும் குறிப்பிட்ட சந்தர்ப்ப துஆவை நீங்க பல தடவைகள் எழுதி பரிச்சயம் எடுக்கணும். விளங்கினா? உதாரணமாக இந்த துஆவை நீங்க ஒரு 7-8 10 முறை நீங்க பார்த்து எழுதக்கொள்ள, ரைட், ஓகே, இந்த சொல் இந்த எழுத்துல தான் வரும் என்பது உங்களுக்கு ஞாபகத்து வரும். சரியா? ரைட். ஓகே. அதை கருத்துல கொள்ளுங்களா? ரைட். அப்ப இந்த துஆ ஓதப்படும் சந்தர்ப்பம் என்ன? ரைட். காலை மாலையில வராது இல்லையா? காலைக்கு ஓதும் துஆ. சரியா? காலைக்கு ஓதும் துஆவை மாலை என்று வரக்குள்ள அல்லாஹும்ம பிக அம்சைனாண்டு வரும். சரியா? அம்சைனாண்டு ஆரம்பத்தில் வருமாக இருந்தால் அது மாலைக்கு ஓதும் துஆ. இது வந்து காலைக்கு ஓதக்கூடிய துஆ. அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா வ பிக அம்சைனா, இது காலையில் ஓதக்கூடிய துஆ. ரைட். அரபு தமிழ் மொழி இலக்கியத்தில் உரைநடை இலக்கியத்துக்கு 2 உதாரணங்கள் தருக. சொல்லுமா? உரைநடை இலக்கியத்துக்கு 2 உதாரணங்கள். சீவிய சித்திரம், அதிகநாயகி சீவிய சித்திரம், நாலிமாம் சரிதை, குத்பாக்கள், குத்பாத் இப்னு நபாதா, அரபு தமிழில் ஆலிமுல் அரூஸ். வெரி குட். ஓகே. அப்ப அந்த செய்யுள் வடிவில் இல்லாம அந்த உரைநடை வடிவத்தில் ஒரு கட்டுரை மாதிரி பேச்சு மாதிரி வரக்கூடியதான் உரைநடை வடிவம்னு சொல்றது. இப்ப குத்துபான பேச்சு தானே, அதுல நாங்க எதிகை மோனை எல்லாம் பார்த்துதான் நான் குத்துபாவை செய்யறோம் இல்லை. கவிதை வடிவத்துல குத்துபா செய்யற இல்லை, அது ஒரு ஸ்பீச். அப்ப உரைநடை வடிவிலானவை என்ற உரக்கொள்ள அது வந்து ஸ்பீச், அது வாக்கியமாக வசனமாக நாங்க சொல்றது. அப்ப அந்த வகையில நீங்க மகள் சொன்னீங்கன்னா உதாரணமாக குத்துபாக்கள். சரியா? குத்துபாக்களுக்கு உதாரணம் என்ன? குத்துபத் இப்னு நபாதா. அதே போல தப்சீர் நூல்கள், வேற என்ன சட்ட நூல்கள் இருக்குது, மெய்ஞான நூல்கள், அதாவது பிலோசபி அப்படின்னு நாங்கள் சொல்றோம். அதே போல நாவல்கள், உதாரணமாக மதீனத்து நுஹாஸ் என்பது யாரால் எழுதப்பட்டது? மாப்பிள்ளை ஆலிம் என்பவரால் எழுதப்பட்ட ஒரு நாவல். ரைட். அதே போல சீவிய சரித்திரம். ரைட். அப்ப அதெல்லாம் உரைநடை வடிவில் அமைந்த விலங்கல்ல. அசான் சொல்றாங்க. ரைட். ஓகே.
ரைட் ஓகே. ரைட் ஓகே பார்ப்போம் என்ன. ரைட் அடுத்த கேள்வியை பாருங்க. அரபு தமிழ் மொழி இலக்கியத்தில் பார்த்தோம் ஏன்னா உரைநடை இலக்கியத்துக்கு 20 உதாரணங்கள் தருகின்ற நிறைய உதாரணங்கள் 6 உதாரணங்கள்ல ஏதாவது 2 எழுதினா சரி. அடுத்த பாருங்க பிய இலங்கையில் அரபு தமிழ் இலக்கிய துறைக்கு பிரசித்தம் பெற்ற இலக்கிய நூலை எழுதிய அறிஞரின் பெயர் என்ன? என்ன பெயர்? A.M.A. Aziz. A.M.A. Aziz இல்லையா மகன்? A.M.A. Aziz. ரைட். அரபு தமிழ் இலக்கிய துறையில் பிரசித்தம் பெற்ற இலக்கிய நூலை எழுதியவரின் பெயர் இல்ல கொஞ்சம் வரீங்களா? A.M.A. Azizஆக இருக்க இயலாது. A.M.A. Aziz மாப்பிள்ளை லெப்பே ஆலிம் தான். அது அவர் எழுதின ஏதாவது ஒரு நூல் ஒன்று எழுதினா சரி. அவர் என்ன நூல் எழுதிக்கிற மாப்பிள்ளை லெப்பே ஆலிம்? தலைபாத்திஹா. வேற மதீனத்து நுஹாஸ் நாவல் இல்லையா? ரைட் ஓகே. A.M.A. Aziz அவர் என்ன எழுதினாரு தெரியுமா? அரபு தமிழ் எங்கள் அன்பு தமிழ். அரபு தமிழ் எங்கள் அன்பு தமிழ் என்ற ஒரு புத்தகம் ஒன்று எழுதினாரு. அவர் அதனூடாக எழுதிய விஷயம் என்னன்னு சொன்னா என்ன எங்கட புழக்கத்துல எங்கட கலாச்சாரத்துல அரபு தமிழ் என்ற ஒரு மொழி ஒன்று இருந்திருக்குது என்பது சம்பந்தமாக அரபு தமிழை பற்றி எழுதினாரே தவிர ஒரு இலக்கிய நூல் ஒன்றா அவர் எழுதல்ல. அரபு தமிழ் எங்கள் அன்பு தமிழ் என்று அரபு தமிழை பற்றித்தான் எழுதினாரு. கேட்டுக்கிற கேள்வி என்னென்றா இலங்கைக்கு அரபு தமிழ் இலக்கிய துறைக்கு பிரசித்தம் பெற்ற இலக்கிய நூலை எழுதிய அறிஞரின் பெயர். சரியா? அந்த வகையிலே மாப்பிள்ளை பலருடைய பெயர் இருக்குது. ஆனா சரியா இப்போ உதாரணமாக அப்துல் காதிர் சாஹிப், ஆலிமுல் அரூஸ் போன்ற பலருடைய பெயர் புத்தகங்கள்ல இருக்குது. ஆனா இங்க மாப்பிள்ளை லெப்பே ஆலிம் தான் குறிப்பிடப்பட வேண்டியவர். சரியா? ரைட். அவர் தான் நிறைய எழுதியிருக்கிறார். ஓகே. மதீனத்து நுஹாஸ் என்ற ஒரு நாவல் ஒன்று எழுதினாரு. எஸ், மதீனத்து நுஹாஸ் என்ற ஒரு நாவல் ஒன்று எழுதினாரு. ரைட் ரைட் ஓகே. சரியா சார்? பார்ட் 1ல இப்படி கொஸ்டின்ஸ் வருமா அண்டு கேட்டிக்கிறாங்க. ஏன் வரக்கூடாது? வரும் தானே? ஏன்னா வந்தலியா? அதுதான் பார்ட் 1ல இனி இப்படியும் வரலாம் வேற மாதிரியும் வரலாம். ஏன்னா இப்ப நீங்க அரபு இலக்கிய வரலாறுல உமையா காலம் படிச்சுக்கிறீங்க, அப்பாசியர் காலம் அதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? சிலபஸ் படி பார்த்தா செகண்ட் டைம்ல வந்து நீங்க ரைட் 11ஆம் ஆண்டுனா அப்பாசியர் கால அறிஞர்கள் வரும். எஸ் ஓகே. உங்களுக்கு வடமேல் மாகாணத்துடைய ஸ்கீம் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ரைட் நீங்க வந்து அப்பாசியர் காலம் அதே போல ரைட் உமையா காலம், அப்பாசியர் காலம், நவீன காலம் இதெல்லாமே நீங்க படிச்சிருக்கணும். சரியா? செகண்ட் டைம் முடிஞ்சாச்சு. ரைட். எனவே வரலாம். அடுத்து அரபு தமிழை பொறுத்த மட்டிலையும் கூட எஸ் அரபு தமிழ் மொழி மூலம் இயற்றப்பட்ட சில இலக்கிய படைப்புகளை தெரிவு செய்தல். ஃபர்ஸ்ட் டைம் ரசூல் மாலை, மீசான் மாலை, நூறு மசாலா, முனாஜாத் மாளிகை அப்படி எல்லாம் இருக்குது இல்லையா? அதே போல் அரபு தமிழ் மொழி இலக்கியத்தின் வகைகள், கவிதை இலக்கியம் ரைட், அந்த படைப்போர், நாமா, கிஸ்ஸா அந்தெல்லாம் வார ரைட். அதே போல உரைநடை இலக்கியம் தான் நாங்கள் இப்போ பார்த்தோம். அப்போ இவற்றுக்குள்ளால இன்ஷால்லா கேள்விகள் வரலாம். கொஞ்சம் வரீங்களா?
ரைட், ஓகே. பாருங்களேன், அப்ப எக்ஸாமுக்கு வந்து இந்த மாதிரி கேள்வி இன்ஷா அல்லாஹ் வருமே. ரைட், வராது என்று சொல்றதுக்கு இல்லை. அடுத்தது இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டிக்கிறேன்னா, பழமொழி வந்து பிரதான மெயின் கொஸ்டன், அதுக்கு பழமொழி வருமானு கேட்டால்
வினாத்தால் ஒன்றுல அதாவது வினாத்தால் ஒன்று ஒரு கட்டாய வினா தானே. வினாத்தால் ஒன்று என்பது கட்டாய வினா. அதுல வந்து இப்ப பழமொழி வராது என்று இல்லை, சரியா? இப்ப ஆனா நீங்க 2023, 2022, 2021 ஆண்டு வினா பத்திரங்களை பார்த்தா வினாத்தால் ஒன்றில பழமொழி வந்தில்லை. வினாத்தால் ஒன்றில பழமொழி வந்தில்லை. வந்தில்லைன்றத வச்சு உங்களோட 2024 அல்லது 2025 வராது என்று சொல்றதுக்கும் இல்லை, சரியா? அதால கேள்வி கேட்டு வரலாம். ரைட், ஓகே, கேள்வி கேட்டு வரலாம். வினாத்தால் 2ல வந்து கட்டாய வினாவாக அண்டில் எங்களுக்கு சாய்ஸுக்கு விடுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குதா? வினாத்தால் 2ல எங்களுக்கு என்ன செய்யலாம்? சாய்ஸுக்கு விடலாம், சரியா? ரைட், ஓகே, ரைட் ரைட். அடுத்த பாருங்க, ஊதி பெருப்பித்தான். ஊதி பெருப்பித்தான் என்ற தமிழ் மரபு பழமொழிக்கு பொருத்தமான அரபு பழமொழி ஒன்று தருக. அப்ப இது 5வது கேள்வியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஏபி என்று 2 கேள்வி இருக்குது, சரியா? அல்லது என்ற சொல்லன்னு இருக்குது இல்லையா? இப்ப நீங்க இந்த 2 எழுதலாம் அல்லது அதை விட்டுட்டு இந்த 2 எழுதலாம், சரியா? உதாரணமா சொல்லுங்க பாக்க. ஊதி பெருப்பித்தானுக்கு பொருத்தமான தமிழ் அரபு பழமொழி என்ன? படிச்சுக்கிறா தெரியுமா? தெரியுமா தெரியவா? சரி, அந்த நீங்க படிச்சுக்கிறா இப்படி ஜாலல் ஹப்பத்த குப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கதைக்கலாம் தானே? எஸ், கதைக்கலாம். ரைட், ஜாலல் ஹப்பத்த குப்பா, சரியா? அதுக்குதான் அந்த கருத்துல வார. ஹப்பாண்டா விதை, தானியம், சரியா? விதைக்கு சொல்றது ஹப்பா. குப்பாண்டா கண்டிக்கிறீங்களா? பள்ளிவாசல் இருக்கிற மிஹராபோட மாதிரி இருக்கிற, சரியா? அதாவது இமாம் பெய்து தொலைவிக்கிற உள்ளுக்காகி, ரைட், மேற்பகுதி. அல்லது பள்ளியிலேயே நீங்க காணலாம், பள்ளியில மேற்பகுதியில ஒரு வட்ட வடிவிலான அரை வட்ட வடிவிலான அமைப்பில் இருக்கிறது தான் என்ன? குப்பா, ரைட். அப்ப அந்த விதைய குப்பாவாக மாற்றினான், விதையை குப்பா போன்று ஆக்கினான், அதுதான் அந்த கருத்து. ஜாலல் ஹப்பத்த குப்பா, ஊதி பெருப்பித்தான் என்ற அந்த தமிழ் மரபு பழமொழிக்கு பொருத்தமான அரபு பழமொழியாக அதனை குறிப்பிடலாம், ஜாலல் ஹப்பத்த குப்பா. ரைட், அடுத்த பாருங்க, சுகூன், சரி, சுகூன் செய்யப்பட்ட மீமுடைய சட்டங்கள் 2 குறிப்பிட்டு அவை 2க்கும் ஒவ்வொரு உதாரணம் தருக. சொல்லுங்க பாக்க. சுகூன் செய்யப்பட்ட மீமுடைய வெரி குட். 3 சட்டங்கள் இருக்குது இல்லையா? இல்ஹாரு ஷஃபவி, இத்காம் ஷஃபவி, இஹ்ஃபா ஷஃபவி என்று 3 சட்டங்கள் இருக்குது. அந்த 3 சட்டங்களுக்கும் அல்லது 2 சட்டங்கள் கேட்டிருக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணம். இப்ப இல்ஹாரு ஷஃபவிக்கு உதாரணம் சொல்லுங்க பக்கம். இல்ஹாரு ஷஃபவி, அத்தவாஸவ் பிஹி பல் ஹும் கௌமுன் தாகூன். ரைட், பல் வதவாஸவ் பிஹி பல் ஹும் கௌமுன் தாகூன். ஓகே, அதுல நீங்க வதவாஸவ் பிஹி என்ற சொல் அவசியம் இல்லை, பல் என்ற சொல்லும் தேவல்ல, ஹும் கௌமுன் அந்த 2 சொல்லும் இருந்தாலும் போதும். ஹும் கௌமுன் என்ற சுகூன் செய்யப்பட்ட மீமி பின்னுக்கால காஃப் வந்திருக்குது, சரியா? இப்ப ஹும் கௌமுன், நீங்க ஹும் கௌமுன் தாகூன் என்று சொல்ல கொள்ள இன்னும் ஒரு சட்டமும் வருது, தன்மீனி பின்னுக்கால பா வருது இல்லையா? அப்ப இந்த இஸ்பாவுடைய சட்டமும் சேர்ந்துதான் வருது. அப்ப அதனால நாங்க அந்த சட்டத்தை மட்டும் லேசா சொன்னா சரி, அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. நீங்க சூரத்துல் ஃபீல் சிலபஸ்ல வரதானே, அதுல பாருங்க, அலம் தர, முதலாவது சொல்லே அலம் தர, என்ன? நீர் பார்க்கவில்லையா? அலம் தர என்ற சொல் சுக்கூன் செய்யப்பட்ட மீமி பின்னுக்கால தா வந்திருக்குது, அதுவே இல்ஹாரு ஷஃபவிக்கான ஒரு உதாரணம் தான். அலம் தர எப்படி ஓதணும்? ராகம் எடுத்து ஓதுறதா அந்த இடத்துல? இல்ல, வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும். ஏன்னா சுக்கூன் செய்யப்பட்ட மீமி பிறகு மீம் அல்லது பா வந்தாத்தான் நாங்க ராகம் எடுக்கணும். மீமும் பாவும் அல்லாத ஏனைய எந்த எழுத்து வந்தாலும் நாங்க வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும். சரி, அது இல்ஹாரு ஷஃபவிக்கான உதாரணம். இத்காமு ஷஃபவிக்கான உதாரணம் சொல்லுங்க பாக்க. இல்ல, மின் பஅதி இத்காமு ஷஃபவி அல்ல, அது இக்ஃபாஉ ஷஃபவி. இத்காமு ஷஃபவி
அம்மா மனிஸ்தகனா இல்ல மகள், அம்மா மனிஸ்தகனா என்பதுல சுக்கூன் செய்யப்பட்ட மீம் அல்லது அது மீமுக்கு சத்தா வந்திருக்குது. அம்மா அம்மா அது சத்தா வந்து அங்கே அழிப்பொண்டு வந்து அவரதான் மீம் கொண்டு வருது. மிம்மா அம்மா இம்மஹின் மிம்மா இம்மஹின் இல்ல, அதுல மிம்மா இம்மஹின்ல முதலாவது சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு மீம் வருது மிம்மா. அப்புறம் மிம்மா இம்மஹின்ல ஹம்சாக்கு கஸ்ரத்தைன் வருது. விளங்கினா அவளுக்கு? அப்ப கஸ்ரத்தைனோட மீம் வருது. சரியா? அப்ப அதுவும் அல்ல, நம்ம இதுகாமுடைய சட்டம் தான் வருது. சரியா? வேற என்ன, வேற என்னல என்ன என்ன பொருத்தமான சட்டம் என்ன? சட்டத்துக்கான உதாரணம் சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு ஒரு மீம் வரும். சுக்கூன் செய்யப்பட்ட மீமு பிறகுக்கு ஒரு மீம் வரணும். அப்ப என்ன என்ன சொல்லலாம்? ومن يطع الله மகன் வமை யுத்து இல்லாஹ, அதுல பாருங்கோ வமை யுத்து இல்லாஹ அதுல சுக்கூன் செய்யப்பட்ட மீமே இல்லை, அதுல சுக்கூன் செய்யப்பட்ட நூன் தான் நிக்குது இல்லையா? அப்ப அதுக்கு பின்கால ஜா வந்து நிக்குது. அது இதுகாம் பில் குன்னாவுக்குரிய சட்டம். என்ன வமை யஃஅல் இல்லை சரி சரி அத்அமஹும் மின் அத்அமஹும் மின் வஆமனஹும் மின். நீங்க மிச்ச யோசிக்க வேணாம், இங்க நீங்க படிச்ச சூறாக்கள்ல சட்டங்கள் இருக்குது. சரியா? அத்அமஹும் மின் அதுல சூரத்து குரைஷ். அப்ப சூரத்துல் ஃபீல்ல நிறைய உதாரணங்கள் இருக்குது இல்ஹாரு ஸஃபவிக்கு. அது நாங்க ஏற்கனவே பார்த்தோம். அலம் தர அலம் யஜஅல், சரியா? ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின், இதெல்லாம் வந்து இல்ஹாரு ஸஃபவிக்கான உதாரணம். இத்காமு ஸஃபவிக்கான 2 உதாரணங்கள் சூரத்து குரைஷ்ல இருக்குது. ஒன்று அத்அமஹும் மின், அதே போல வஆமனஹும் மின். சுக்கூன் செய்யப்பட்ட மீம் முடியுது ஒரு சொல், அடுத்த சொல் ஆரம்பிக்குது மீம்ல. எனவே அது எங்களுக்கு பொருத்தமான உதாரணமாக சொல்லலாம். அதே போல இஹ்ஃபாவு ஸஃபவி அதுக்குரிய எழுத்து என்ன? இஹ்ஃபாவு ஸஃபவிக்கான எழுத்து பா. சுக்கூன் செய்யப்பட்ட மீமி பின்னுக்கால பா வாரது. அதுக்கு உதாரணம் சொல்லலுமா? பல்ஹும் பிலிகாஇ ரப்பிஹிம் காஃபிரூன். பல்ஹும் பிலிகாஇ பல்ஹும் பிலிகாஇ ரப்பிஹிம். ரப்பிஹிம் காஃபிரூன சொன்னா இன்னொரு சட்டம் சேர்ந்து வருது இல்லையா மகன்? ரப்பிஹிம் காஃபிரூன் என்று வந்தால் அங்க இல்ஹாரு ஸஃபவியும் வருது. நீங்க அப்ப நிப்பாட்டணும். பல் பல் ஓகே, ஹும் பல்ஹும் பிலிகாஇ பல்ஹும் பிலிகாஇ. ரைட், ஓகே ரைட். அப்ப 3 வகையான சட்டங்கள் இருக்குது. ரைட், அடுத்த பாருங்க. சரி ஓகே, இப்ப திரும்ப திரும்ப ஒரு கேள்வி வந்துட்டே இருக்குது. அப்படின்னு சொன்னா பார்ட் 1ல இப்படியான கேள்வி எல்லாம் வருமா? வரலாம், அது எங்களை சொல்ல இயலாது. ஆனா இப்ப கடந்த கால வினாபத்திரங்களை பார்க்க கொள்ள இந்த ஃபார்மட் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆரம்பத்துல வரக்கூடிய முதலாவது வினா அரபிலக்கிய வரலாறு அல்லது அரபிலக்கிய உள்ளடக்கம், இந்த 2 அடிப்படையாக கொண்டு ஆரம்ப 2 வினாக்களும் வரும். 2வது வினா சூரா சொற்களு பொருள் கேட்டு வாரது, ஏபி என்று 2 பகுதி வாரது இல்லையா? அடுத்த ஹதீஸ் உவமானுவமியம் கேட்டு வாரது, அடுத்த சந்தர்ப்ப துவா, அடுத்த அரபு தமிழ். இந்த ஒழுங்குல தான் வாரது. ஆனா இதே ஒழுங்குல தான் வடமேல் மாகாணத்துல 5வது ஃபர்ஸ்ட் செகண்ட்ல ஃபர்ஸ்ட் அரபு தமிழும் 2வது பழமொழியும் வந்து பழமொழியும் வார மிக்ஸ் ஆகி வரும். இப்ப நாங்க இப்படி ஒரு விஷயம் மீக்கிறதானே, நாங்க ஓலவல் எக்ஸாம செஞ்சு நல்ல முறையில அதுல பாஸ் ஆகி எடுக்கணும் என்றது ஓகே, அது எல்லாருக்கும் உள்ள ஒரு ஆசை தேவை, நடக்கும் வேணும். ஆனா அந்த ஓலவல் எக்ஸாம் சேர்த்து முன்னுக்கு கிடையாது, ஸ்கூல்ல நடக்கிற தவணை பரீட்சைகள்லையும் நல்ல சிறந்த பெறுப்பேறுகள் எடுக்கணும் தானே? அப்படித்தானே ஃபுல்ல? ஓகே, அப்ப நல்ல சிறந்த பெறுப்பேறுகள் எடுக்கிறேன்னு வரக்கொள்ள ஒவ்வொரு மாகாணத்துல பேப்பர் எடுக்கிறது, ஒவ்வொரு வலயத்தினூடாக பேப்பர் எடுக்கிறது, சில நேரம் பாடசாலையினூடாக தொகுதி பாடங்களுக்கான பேப்பர் எடுக்கிறார். எனவே அந்த பேப்பர் தயாரிக்கின்றவர் வந்து ஓலவல் ஃபார்மட்லயே பேப்பரை தயாரிப்பார் என்று எங்களுக்கு உறுதியாக சொல்ல இயலாது. சில நேரம் இந்த ஒவ்வொரு அமைப்புல வரலாம், பழமொழிகள் வரலாம், அல்லது இந்த மாதிரி ஒரு 5வது வினால இப்ப ஏபி என்று வந்திருக்கிற மாதிரி சாய்ஸ் வந்திருக்கிற மாதிரி வரலாம், தஜ்வீத் சட்டங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரலாம். இப்படி கேள்வி பேப்பர் வாரத்தை நாங்க கட்டாயம் பார்க்கணும். ஏன்னா நாங்க எதுக்கும் ரெடியாக இருக்கணும். சரியா? நாங்க
இதுக்கும் ரெடியாக இருக்கணும். சரியா? மாஷா அல்லா நுஸ்ஹா நௌஷாத், எனக்கு 100 மார்க்ஸ் திஸ் டேம். உண்மையிலே சந்தோஷமா இருக்குது. 100 மார்க்ஸ் என்பது நல்ல மாஷா அல்லா பாரக்கல்லா ஃபீக். அரபி இலக்கண பாடத்தை கரைச்சி குடிச்சிட்டு கொட்டிட்டு வந்திக்கிற மாதிரி விளங்குது. சரியா? நிறைய நல்லா எழுதியிருப்பீங்க. மாஷா அல்லா நல்ல நல்ல பாரக்கல்லா ஃபீக். ஹைர், இப்படித்தான் அந்த எக்ஸாம் பேப்பர் நீங்க எழுதி முடிய நானும் கேட்கிறேன் திரும்ப திரும்ப, உங்களோட ஒவ்வொரு வலயத்தினூடாக அல்லது மாகாணத்தினூடாக நடைபெறுகின்ற பரீட்சை வினாத்தாள்களை தயவு செஞ்சு என்ன நம்பர் இருக்குது, எல்லாரும் குரூப்ல இருக்கிறீங்க, நான் தான் மெசேஜை போடுறேன், எனக்கு அனுப்பி வைங்க அனுப்பி வைங்க அனுப்பி வைங்கன்னு சொல்றேன். அது வேறொன்றுக்குமாக அல்ல, இந்த மாதிரியான வினாபத்திரங்களை நாங்க கலந்துரையாடுவதன் மூலமாக இந்த டவுட்டுகள் வரும். அப்போ அதை கிளியர் பண்ணிடணும். ரெண்டாவது, இன்னொரு இப்ப ஒரு வலயத்துல ஒரு மாகாணத்துல ஒரு பேப்பர் ஒன்று நடந்தா அது இன்னொரு மாகாணத்துல நடந்திருக்காது. விலகினா அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் முன்னோடி பரீட்சையாக ஒரு கலந்துரையாடலாக அதுகளுக்கு செஞ்சு பார்க்கலும் இல்லையா? அதால தயவு செஞ்சு நீங்க என்ன செய்யுங்க, பேப்பரை உங்களோட கையில இருக்குமாக இருந்தால் அதை ஷேர் பண்ணிக்கொண்டா நல்ல. ஹைர், ஓகே ரைட், ஓகே பாரக்கல்லா ஃபீக் முஸ்ஹா நௌஷாத் பாரக்கல்லா. ரைட், ஓகே. இன்னும் எக்ஸாம் நடக்கல, எக்ஸாம் நடந்த பிறகு அனுப்புறேன். ஓகே மஹல், ஓகே மன்ஹா ஜிசாக்கல்லா ஹைர். இந்த பேப்பரை அனுப்புங்க சார் குரூப்ல இன்ஷா அல்லாஹ். நான் அனுப்பி நினைக்கிறேன் குரூப்ல உள்ள பேப்பரை தான் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் மஹல். யார் ரீஃபா? ரைட், ஓகே. சரி, இப்போ இந்த கேள்வியை போறோம். ரைட், பின்வரும் ஏ பகுதியையும் அதே போன்று பி பகுதியையும் வாசித்து, ஏ பகுதி என்ன உரைப்பகுதி, பி பகுதி கவிதை, வாசித்து கீழுள்ள வினாக்களுக்கு அரபு மொழியில் விடை எழுதுக. கஷ்டமே இல்லை, லேசி. பாருங்க, இது வந்து இப்போ நாங்க சில நேரம் இந்த கவிதை உரை பகுதியை நாங்க படிச்சிருப்போம். ஜுஹா என்ன செய்யறாரு அதான் சொல்லிட்டு படிச்சா. ரைட், ஓகே. ஜுஹா, வெரி குட். அப்ப ஜுஹா வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா அதான் சொல்லிட்டு வேகமாக ஓடி போறாரு இல்லையா? ஓடி போற சந்தர்ப்பத்துல ஊர் மக்கள் என்ன கேக்குற, எங்க ஓடி போற அப்படின்னு. எங்க ஓடி போறீங்க, இவ்வளவு வேகமா எங்க போறீங்கன்னு கேக்குற. சரியா? கேக்குற சந்தர்ப்பத்துல அவர் என்ன சொல்ற, இந்த சவுண்ட் எங்க எல்லாம் போகுதோ அத கேட்கறது தான் போறேன். என்ற சவுண்ட் வந்து எந்த அளவு தூரம் போகுது என்பதை நான் அறிவதற்கு விரும்புகிறேன் என்று சொல்றாரு. இப்ப நாங்க உதாரணமா ஹூ வச்சுட்டு விலகினா ஹூ வச்சுட்டு ஏண்டா நான் அப்படி சொன்னது எந்த அளவு தூரம் கேட்டிருக்குதுன்னு பாக்குறதுக்காக ஓடி போற மாதிரி தான் இது. அதான் சொல்லிட்டு ஓடி போற. ஏன் ஓடி போறேன்னு கேட்டா நான் சொன்ன அதாண்ட சவுண்ட் எந்த அளவு தூரம் வைத்திக்குது என்பதை பார்க்கறதுக்காக நான் போறேன் என்று சொல்றாரு. அப்போ உங்களுக்கு தெரியும். ரைட், இப்ப நாங்க நினைச்சும் பார்த்திருக்க மாட்டோம் சில நேரம் இந்த உரை பகுதியும் எக்ஸாமுக்கு வருமா என்று நினைச்சும் பார்த்திருக்க மாட்டோம். ஆனா வர வாய்ப்பு இருக்குது. விலகினா அவளுக்கு. ரைட், இப்ப இதுல பாருங்க, முதலாவது வினா, உக்துப் உன்வானன் முனாசிபன் லிஹாதன் நஸ்ர் அல் கிஸ்ஸா அல் ஃபக்ரா. சரியா? ரைட். அப்ப இதுல வந்து நீங்க பார்க்கலாம், அந்நஸ்ர் என்ற சொல் வந்து வந்திக்குது. அல் கிஸ்ஸா என்ற சொல் நாங்க வலிமையாக கிளாஸ்ல வந்து கலந்துரையாடின ஒரு சொல் தான். அல் ஃபக்ரா என்ற சொல்லும் உங்களுக்கு தெரியும். இது ஒன்றுமே தெரியலாட்டியும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய சொல் என்ன சொல்லுங்க பாக்க. உன்வான் கருத்து என்ன? தலைப்பு. அது மட்டும் தெரிஞ்சாலே கேள்விக்கு விட எழுதலாம். பண்டா என்ன, முனாசிபன் என்றா என்ன? ரைட், ஓகே. அது தெரிந்தா ஓகே, தெரியலாட்டியும் பிரச்சனை இல்லை. உன்வானன் என்று கேட்டால் தலைப்பு. இதுக்கு பொருத்தமான தலைப்பு என்ன? இலா ஐன யஸிலு சௌதி. சரியா? இதன் பொருத்தம் இது தான் என்றதல்ல, இத ஒரு தலைப்பாக நீங்க எடுக்கலாம். இப்போ புத்தகத்துல இந்த தலைப்பு தான் நிக்குது, இலா ஐன யஸிலு சௌதி என்று. நீங்க பொருத்தமான வேறு தலைப்புகளையும் எழுதலாம். நான் உங்களுக்கு தலைப்பை லேசா ஞாபகத்துல வச்சுக்கொள்றதுக்காக சொல்லிக்கிற ஒரு விஷயம்தான் ஹைலைட் பண்ணி படிக்கிறது. தலைப்பை மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட நிறத்துல ஹைலைட் பண்ணி படிச்சீங்கன்னு சொன்னா அதோட மனசுல பதியும். எனவே இந்த உன்வானன் என்ற சொல் வினாவில ஈக்கிறத கண்டால் உங்களுக்கு என்ன செய்யலாம், ரைட், இந்த இடத்துல நான் ஹைலைட் பண்ணினேன் தலைப்புக்கு, எனவே அதைத்தான் எழுதணும் என்று சொல்லிட்டு எழுத்து பிழைகளும் இல்லாம
அழகா உறுப்பமைய பார்த்து எழுதுறது தான் உள்ளது. 2 மார்க்ஸ் சிக்குது. உண்மையான கேள்வி கட்டாயமா வார கவிதையில மாற உரைநடையில மாற பகிர்னுக்கு 2 2 4 சரியா? அப்ப கேள்வி வாரண்டு தெரிஞ்சு கொண்ட அந்த கேள்விக்கு விட எழுதாமல் வர்றது பெரிய ஒரு அநியாயம் சரியா? அதால தயவு செஞ்சு அந்த தலைப்புகளை மட்டும் நல்லா பார்த்துட்டு போங்க சரியா? வெரி குட். ஓகே மன்ஹா ஹைலைட் பண்ணி படிக்கிற ரைட். ஓகே வெரி குட். ஓகே அப்படி எல்லாரும் படிச்சா நல்லது. ரைட் ரைட். அப்ப நான் சும்மா சொல்லிட்டு போறேன். நுக்து பண்டா எழுதுக ரைட். முனாசிபன் பொருத்தமான அப்ப உக்துபு அன்வானன் முனாசிபன் பொருத்தமான தலைப்பொன்றை எழுதுக. லிஹாதன் நசிர் லிஹாதிஹன் வராது லிஹாதன் நசிர். நசிர் என்ற கருத்து உரை பகுதி. அல் கிஸ்ஸாண்டா கதை. அல் ஃபக்ராண்டா பந்தி. அப்ப உரை பகுதி அல்லது கதை அல்லது பந்தி பரகிராஃப் இவற்றுக்கு பொருத்தமான ஒரு தலைப்பை எழுதுக. அப்ப இலா என்ன எஸ்லு சௌத்தி. கைஃப ஜரா அல் முஅத்தின். கைஃப ஜரா கைஃப என்ற கருத்து என்ன? எப்படி எப்படி. அல் முஅத்தின் என்ற கருத்து உங்களுக்கு தெரியும் என்ன? அல் முஅத்தின் என்றா அசான் சொல்லுவேன். அதான் சொல்பவர் முஅத்தின். அதான் கூறக்கூடியவர் தான் நாங்க முஅத்தின் என்று சொல்றோம். இப்ப ஜரா என்ற சொல்ல நீங்க உரை பகுதியில தேடினா உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா ஜராண்டிக்குதா உரை பகுதியில? ஜரா அண்டு இல்ல. ஆனா ஜரா என்ற சொல்லோடு நெருக்கமான ஒரு சொல்லோடு இருக்குது. என்ன? ஜரைத்து. சரி அப்ப விட எங்க வரும்? இந்த 2 கமாகளுக்கு இடைப்பட்ட இந்த வாக்கியத்துக்குள்ளதான் விட இருக்குது. அப்படித்தானே? ஃபமான இன்தஹைத்து மினல்லதானி ஜரைத்து முஸ்ரிஅன் என்ற இந்த வாக்கியத்துள்ளதான் நிக்குது. குறிப்பாக உங்களோட விடையில ரைட் விடை எழுத கொள்ள அந்த விடைக்குரிய சொல் வந்தாலும் மார்க்ஸ் இருக்குது. கைஃப ஜரா அல் முஅத்தின். முஅத்தின் எப்படி ஓடினார்? அதான் கேள்வி. எப்படி ஓடினாரு? எப்படி ஓடினாரு? வேகமாக. அந்த வேகமாக முஸ்ரிஅன் சரியா? விளங்கினா? முஸ்ரிஅன் அதுதான் சொல். அப்ப கைஃப என்றா எப்படி. அல் முஅத்தின் முஅத்தின் எப்படி ஜரா ஓடினாரு. அப்ப முஸ்ரிஅன் வேகமாக ஓடினார். நீங்க அந்த வேகமாக என்ற சொல்லுக்குரிய சொல்ல மட்டும் எழுதினாலும் ஓகே முஸ்ரிஅன். அல்லது கைஃப என்ற சொல் கேள்விக்குரிய சொல் எப்படி என்பது. எனவே ஜரா அல் முஅத்தினு முஸ்ரிஅன். ஜரா அல் முஅத்தினு முஸ்ரிஅன். முஅத்தின் வேகமாக ஓடினார் என்று எழுதினாலும் சரி. சில நேரம் உங்களுக்கு அப்படியும் எழுதுறது ஐடியா இல்லாட்டி இந்த 2 கமாகளுக்கு இடைப்பட்ட அந்த வாக்கியத்தை எழுதி வச்சாலும் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஒரு நேரம் 2 மார்க்ஸ தரத்தை யோசிச்சாலும் அவரோட பாட டீச்சர் 2 மார்க்ஸ தாரத்தை பத்தி யோசிச்சாலும் கூட 1.5 மார்க்ஸோ 1 மார்க்ஸோ சூறா கிடைக்கும். விளங்கினா உங்களுக்கு? எனவே அதை விட்டுட்டு வரவான. இப்போ நீங்க ஜரான்ற சொல்ல தேடினா இங்க பந்தியில இல்லாட்டி அதுக்கும் ஏதாவது ஒரு சொல்லொன்று நெருக்கமான சொல்லொன்று இருக்கும். அதை தேடி பார்த்தா பாருங்கன்னா ஜரா என்ற சொல் ஜரைத்து கொண்டு இருக்குது. அப்ப இதுக்குள்ளதான் விடையும் இருக்குது என்பதை புரிஞ்சு கொண்டா சரி. அடுத்த 3வது மாதா வாசிங்கமாக்கா. மாதா சஅலன் நாசி இந்தல் முஅத்தின். மாதா சஅலன் நாசு இந்தல் முஅத்தின். ஹரக்கத் இல்ல. எக்ஸாம் பேப்பர்ல ஹரக்கத் இல்ல. நீங்களும் ஹரக்கத்தி வச்சு எழுதணும் என்ற அவசியமும் இல்லை சரியா? நீங்க விடை எழுத கொள்ள ஹரக்கத்துகள் வைக்க வேண்டிய தேவை ஒன்று இல்ல. ரைட். மாதாண்டா என்ன? மாதாண்டா கருத்து என்ன? சரியா? வெரி குட். ஓகே. அன்னாஸ்ண்டா என்ன? மனிதர்கள். மனிதர்கள். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் அன்னாஸ் மனிதர்கள். அல் முஅத்தின்ண்டா என்ன? அதான் கூறுபவர். ஓகே. அப்ப என்ன மனிதர்கள் அதான் கூறுபவர். இந்த சொற்கள் உங்களுக்கு தெரியும். சால என்ற சொல்லும் இந்த என்ற சொல்லும் தெரியாது இல்லையா? இப்ப சில நேரம் தெரியாமல் இருக்கலாம். ஆனா சால என்ற சொல்லும் படிச்சிருக்கிறோம் இல்லையா? நாங்க சுஜாஅத்து சபி என்ற பாடத்துல படிச்சிருந்தானே. சால உமர் அஸ்ஸபிய. சால உமர் அஸ்ஸபிய. உமர் சபியிடம் உமர் சிறுவரிடம் என்ன கேட்டார். ரைட். அப்ப சால என்ற சொல் படிச்சுக்கிறீங்க. மாதா சாலன் நாஸ் மனிதர்கள் என்ன கேட்டார்கள். அல் முஅத்தின். அப்ப கருத்து என்ன? இந்த கருத்து என்ன வரும்? அது மீன்
இடத்தில் இடத்தில் அதாவது முஅத்தினிடம் அதான் கூறுபவரிடம் மனிதர்கள் என்ன கேட்டார்கள், என்ன கேட்டாங்க? ஏன் இப்படி سأل ஓட்டுறீங்க? الناس عند المؤذن إلى أين ذاهب يا جحا. إلى أين ذاهب يا جحا. வெரி குட். அதான் இதான் அதை பார்த்து எழுதுறது கஷ்டமா இல்லதானே? பகையில் அலி என்று இருக்குது, என்னிடம் கூறப்பட்டது. ரைட், அப்ப என்ன கேட்கப்பட்டுச்சோ அதை வாக்கியமாக நீங்க எழுதினா சரி. இலா ஐன ஜாஹிபன் யா ஜுஹா, அவ்வளவுதான். இலா ஐன ஜாஹிபன் யா ஜுஹா அதை மட்டும் எழுதினாலும் போதும். விளங்கினா? அல்லது நீங்க மாதா என்பது கேள்விக்குரிய சொல், அதை விட்டுட்டு சாலன்னா சுஐந்தல் முஅத்தின் என்று போட்டு சாலன்னா சுஐந்தல் முஅத்தின் இலா ஐன ஜாஹிபன் யா ஜுஹா என்று எழுதும். மேலும் நான் சொல்றது பூரணமாக விட எழுது கட்டாயம் இல்லை, ஆனா பூரணமாக விட எழுதுவது கஷ்டமும் இல்லை. நான் சொல்ற விளங்குறா? பூரணமாக விடை எழுதுவது கட்டாயம் இல்லை, அதே நேரம் பூரணமாக விடை எழுதுவது கஷ்டமும் இல்லை. இப்ப கேள்விக்குரிய சொல்ல விட்டுறது மாதா, அது கேள்விக்குரிய சொல், அதை விட்டுட்டு சாலன்னா சுஐந்தல் முஅத்தின் முஅத்தினிடம் அதான் கூறுபவரிடம் மனிதர்கள் கேட்டார்கள் என்று போட்டு இலா ஐன ஜாஹிபன் யா ஜுஹா, ஜுஹாவே எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. ரைட். கைஃப ஜவாபுல் முஅத்தின், கைஃப என்ன கருத்து? கைஃப எப்படி. எப்படி. அல் முஅத்தின் என்றா உங்களுக்கு தெரியும், அதான் கூறுபவர். அப்ப அதான் கூறுபவர் எப்படி என்று உங்களுக்கு தெரியும். ஜவாப் என்றா விடையளித்தல். விடையளித்தல். அப்ப பதில் சரியா? பதில் எப்படி காணப்பட்டது? முஅத்தினுடைய பதில் எவ்வாறு காணப்பட்டது? என்ன பதில்? ஜவாபுல் முஅஸ்ஸினு உரீது அரிஃப இலா ஐன யஸிலு சௌதி. வெரி குட். ஜவாபுல் முஅஸ்ஸின் என்று போட்டுட்டு உரீது அன் அரிஃப இலா ஐன யஸிலு சௌதி என்று எழுதினா சரி. அல்லது ஜவாபுல் முஅஸ்ஸின் போடாமலும் உரீது அன் அரிஃப இலா ஐன யஸிலு சௌதி என்று எழுதினா விடை சரியா? ரைட், ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது இல்லையா? لأي شيء சரியா? لأي شيء இல்ல இது تعرفوا. ரைட். لأي شيء تعرفوا என்று இருக்குது, பாப்போம். ذهب مسرعا கேள்வி விளங்கினா யாருக்காவது? لأي شيء تعرفوا ذهب مسرعا என்று இருக்குது, கேள்வி விளங்கினான்னு பாருங்க. ரைட். கேள்வியில கொஞ்சம் மயக்கம் வந்திக்குதா எனக்கும். ரைட். அந்த தாரிஃபு என்ற சொல் ஏன் வந்திக்குதுன்னு புரியல. ஓகே. இல்ல. ரைட். ஓகே. என்ற கருத்து எந்த விடயத்துக்காக ذهب مسرعا வேகமாக ஓடினார் என்று வரும். ஓகே. இதை நான் கொஞ்சம் கேள்வி மயக்கமா இருக்கிற என்ன கருத்துல வாரன்னு புரியல. சரி, அதை விட்டுட்டு நாங்க அடுத்து போவோமா? ரைட், பாருங்க. இது படிச்சா நீங்க ஹிஃப்லுல் வத்தன் நஹ்னு அவுலாது சிகார் ஜத்துனா படிச்சுக்கிறா? கிரேட் 10ல படிச்சா. ஃபர்லுனா ஹிஃப்லுல் வத்தன் அன் சுரூரின் வஃபிதன் ديننا دين الإسلام ليس فيه من خصام فيه درس للإيمان للمحبة والوئام نطلب العزة التام بين أقوام عظام. சரியா? படிச்சுக்கிறா? ஓகே. ரைட். இதுல பாருங்க, யுஸப்பஹு அல் ஜத் في هذا الشعر. يشبه الجد. ரைட். مثل الكبر. வெரி குட். ஓகே. மிஸ்லல் கிபார். இப்ப யுஸப்பஹு என்ற சொல் அவளுக்கு தெரியாவிட்டாலும் அல் ஜத் என்ற சொல் இங்க வந்திக்குது இல்லையா? இங்க அல் ஜத் என்ற சொல் இருக்குது, இங்க ஜத்துனான்னு இருக்குது. அல் ஜத் என்ற கருத்து என்ன? முயற்சி. அல் ஜத் என்ற கருத்து முயற்சி. அப்ப ஜத்துனாண்டா எம்முடைய முயற்சி என்ன கருத்துல வரும்? ஜத்துனாண்டா எம்முடைய முயற்சி. இந்த ஜத் என்ற சொல்லுக்கும் ஜத்துனா என்ற சொல்லுக்கும் இடையில தொடர் கொண்டிருக்கிறத நீங்க கண்டுட்டீங்க. எனவே உங்களுக்கு என்ன செய்யலாம்? அத அடுத்த பகுதியை அப்படியே விடையாக எழுதினா சரி. மிஸ்லல் கிபார்.
மிஸ்லல் கிபார் என்பதுதான் விட. ஜத்துனா மிஸ்லல் கிபார். சரியா? ஜத்துனா நீங்க சில நேரம் ஜத்துனா மிஸ்லல் கிபார் எழுதினாலும் பிழை இல்லை. சரியா? அதை விட வாரத்தான் எதிர்பார்க்கிறதா? ஓகே. அப்ப யுசப்பஹுண்டா என்ன கருத்து? ஒப்பிடப்படுகின்றது, ஓமிக்கப்படுகின்றது என்ற கருத்துல வருமா? ஃபிஹாத ஷிஅரண்டா இந்த கவிதைக்கு என்று வரும். ஓகே. அடுத்த பாருங்க, மாஹுவல் ஃபருத். மாஹுவல் ஃபருத். ஓகே. அல்லதி ذكر في الشعر. ஹிஃப்துல் வத்தன். ஹிஃப்துல் வத்தன். வெரி குட். நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிற பிள்ளைகள், மா என்றாலும் கருத்து என்ன, மாதா என்றாலும் கருத்து என்ன, மாஹுவ என்று வந்தாலும் அரபி இலக்கண பாடத்துல என்ன, மாஹிய என்று வந்தாலும் அரபி இலக்கண பாடத்துல என்ன. அப்ப மாஹுவ, மாஹிய, மாதா, மா என்ன, மாஹுவ என்ன, அல் ஃபர்த் கடமை என்ன. அப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, அல் ஃபர்த் என்ற சொல், அல் ஃபர்த் என்ற சொல் இங்க வந்திக்குதா ரெண்டாம் வரையில. சரியா? ரைட். ஃபர்லுனா அண்டிக்குது, ஃபர்ல் அண்ட் இங்கிக்குது. எனவே விட இங்கிக்குது இந்த ரெண்டாம் வரையில தான் நிக்குது. என்ன விட? ஹிஃப்லுல் வத்தன். நீங்க இதையும் சேர்த்துடலாம் இதுல. சரியா? ஃபர்லுனா ஹிஃப்லுல் வத்தன் வந்தாலும் ஓகே. ஹிஃப்லுல் வத்தன்டா தாய் நாட்டை பாதுகாத்தல். ஹிஃப்லுல் வத்தன் அன் சுரூரின் வஃபிதன். அண்ணண்டா கருத்து விட்டும், சுரூரண்டா தீங்குகள், ஃபித்தனண்டா குழப்பங்கள். இப்ப தீங்குகளை விட்டும் குழப்பங்களை விட்டும் தாய் நாட்டை பாதுகாப்பது எமது கடமையாகும். எனவே மாஹுவல் ஃபர்ல் கடமை என்ன? ஃபர்லுனா ஹிஃப்லுல் வத்தன் அன் சுரூரின் வஃபிதன். அதான் விட. நீங்க ஹிஃப்லுல் வத்தன் மட்டும் எழுதினாலும் ஓகே, ஹிஃப்லுல் வத்தன் அன் சுரூரின் வஃபிதன் என்று எழுதினாலும் ஓகே. அப்ப அல்லது ذكر அண்டா குறிப்பிடப்பட்டுள்ள, கூறப்பட்டுள்ள, கவிதையில், கவிதையில் கூறப்பட்டுள்ள, குறிப்பிடப்பட்டுள்ள கடமை என்ன என்பதுதான் கேள்வி. அடுத்த பாருங்க, மாஹுவ. மாஹுவ என்ற கருத்து என்ன? மாஹுவ என்ற என்ன என்ன. நீங்க யாரும் அது என்ன அதெல்லாம் தேவையில்ல. மாஹுவ என்றா என்ன? தீனுனாண்டா மார்க்கம். மார்க்கம். தீனண்டா மார்க்கம், தீனுனாண்டா எம்முடைய மார்க்கம். வெரி குட். வெரி குட். லேசலியா தீனுல் இஸ்லாம். இந்த பாருங்க அழகா இருக்குது, தீனுனாண்டு இருக்குது. அடுத்த பகுதி அப்படியே பார்த்ததுன்னா சரி, தீனுல் இஸ்லாம் நம்முடைய மார்க்கம் என்ன? தீனுல் இஸ்லாம். அவ்வளவுதான். தீனுனா தீனுல் இஸ்லாம். சரியா? ரைட். கைஃப வஸஃப ஷாயிர் தீனனா. கைஃப உங்களுக்கு தெரியும் எப்படி, வஸஃப வர்ணித்தார், வர்ணிக்கின்றார். ஷாயிரண்டா கவிஞர், போயட். ஷியரண்டா போயம், அஷாயிரண்டா போயட். அப்ப கைஃப வஸஃப ஷாயிர் கவிஞர் எப்படி வர்ணிக்கின்றார்? தீனனா எம்முடைய மார்க்கத்தை எப்படி வர்ணிக்கிறார்? வெரி குட். ஓகே, வெரி குட். நல்ல புள்ளகள். லைஸ ஃபீஹி மின் ஹிசாம். சரியா? அதுல எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இல்லையா? அதே போல ஃபீஹி தர்சுல் லில் ஈமான், அதுல ஈமானுக்கான பாடம் படிப்பின உள்ளதா? படிப்பின உள்ளதா? அதே போல மஹப்பத்தி வல்வியாம், அன்புக்கும் நட்புக்குமான படிப்பினைகளும் இந்த மார்க்கத்தில் இருக்குதாம் என்று சொல்றாரு. சரியா? வெரி குட். ஐன. ஐன என்ற கருத்து என்ன? எங்க. 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 நத்துலுபு என்ற நாம் வேண்டுகிறோம். ஓகே. அல் இஸ்ஸத்தாம் பூரண கண்ணியம். அல் இஸ்ஸன்னா கண்ணியம், அத்தாமண்டா பூரண. அப்ப ஐனா நத்துலுபுல் இஸ்ஸத்தாம், அப்ப இதுல நீங்க பார்க்கலாம், ஐன என்பது கேள்விக்குரிய சொல். நத்துலுபுல் இஸ்ஸத்தாம் என்பது அப்படியே இங்க வந்திருக்குது, நத்துலுபுல் இஸ்ஸத்தாம். சரியா? அப்ப அடுத்த விட, கேள்விக்கான விட அந்த வரையில அடுத்த பகுதி பைன அக்வாமின் இல்லாம். சரியா? ரைட். இப்ப நீங்க பார்க்கலாம், முதலாவது கேள்வி சரியா, முதலாவது வரையில விட வந்திருக்குது. ரெண்டாவது கேள்விக்கு ரெண்டாவது வரையில விட வந்திருக்குது. மூன்றாவது கேள்விக்கு மூன்றாவது வரையில விட வந்திருக்குது. நாலாவது கேள்விக்கு மூன்றாவது வரையில அறவாசி பகுதியும் நாலாவது வரையும் வந்திருக்குது, நாலாவது வரை வந்திருக்குது. ஐந்தாவது கேள்விக்கு ஐந்தாவது வரையில விட வந்திருக்குது. இப்ப நீங்க பார்க்கலாம், அந்த கேள்விகள்ல ஓடரை வச்சு பார்க்க கொள்ள அடுத்தடுத்த வரிகள்ல தான் என்ன செய்யுது, விட வந்து கொண்டிருக்கிறத நீங்க அவதானிக்கலாம். சார், இந்த வினா பத்திரத்துல கவிதைக்கான தலைப்பு கேட்டு வந்தில்ல,
இருந்தாலும் நீங்க தலைப்பை ஒவ்வொரு கவிதைக்கும் ஒவ்வொரு உரைநடைக்கும் கட்டாயமாக பார்த்து கொண்டு போங்கோ. இப்ப உதாரணமாக 2023ஆம் ஆண்டு வினாபத்திரத்துல சரியா ரைட் பாருங்க, தவக்கல் துஃபி ரிஸ்கி அலல்லாஹி ஹாலிகி என்ற அந்த இதுதான் வந்திருக்குது. அதுல முதலாவது கேள்வியை பாருங்க, உக்துப் அல் உன்வான் அல் முனாசிப் லிஹாதிஹில் கசீதா, தலைப்பு கேட்டு வந்திருக்குது கவிதையில. சரியா? அதே போல நீங்க பாருங்க, மர்ரல் ஹலீஃபா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த ஒரே பகுதியில முதலாவது கேள்வியை பாருங்க, உக்துப் அல் உன்வான் அல் வெரி குட், சுஜாஅத்து சபி. அப்ப இங்கே தலைப்பு தான் கேட்டு வந்திருக்கிறேன். எனவே தலைப்பு என்பது இது நான் காட்டுற பேப்பர் வந்து 2023ஆம் ஆண்டு பேப்பரா ஃபுல்லஹால் விளங்கினா, அதை நீங்க விளங்கிக்கொள்ளுங்க. 2023ஆம் ஆண்டுக்குரிய பேப்பரை தான் காட்டுட்டு இருக்கிறது. இது மாதிரி 2022 2021 இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஏன்னா இதை கொஞ்சம் போடுறதுல சிக்கல், இன்னும் ரிசல்ட்டே அவுட் ஆகல இல்லையா? சரியா? ரைட். அப்ப நான் சொல்ல வர்றது என்னென்றா, தலைப்பு என்பது மிகவும் கட்டாயமாக நீங்க ரெடியாகி கொள்ள வேண்டிய ஒரு வினா. ரைட், 4 மார்க்ஸ். அப்ப 4 மார்க்ஸ். சரியா? அரபால எழுதுறது தான் கஷ்டம்னு சொல்றீங்க இல்லையா? நீங்க 20ல 4 மார்க்ஸ் ஆல்ரெடி ரெடி. ரைட், இதுதான் கேள்வி என்பதை நீங்க தெரிஞ்சு கொண்டு தான் விட எழுத போறீங்க. எனவே தலைப்பு கட்டாயமா பார்த்து கொண்டு போங்க. ரைட், அடுத்த வினாத்தாள் 2. வினாத்தாள் 2 பொறுத்த மட்டில இந்த வினாத்தால மொத்தமாக 5 வினாக்கள் இருக்குது. மொத்தமாக வினாத்தாள் 2ல் 5 வினாக்கள் வரும். அதுல முதலாம் அல்லது இரண்டாம் வினாவுக்கு விடையளித்தல் கட்டாயமாகும். முதலாவது அல்லது இரண்டாவது. முதலாவது கவிதையாக வரும், இரண்டாவது உரைநடையாக வரும். கவிதை எழுதினா உரைநடை எழுதக்கூடாது, உரைநடை எழுதினால் கவிதை எழுதக்கூடாது. கவிதை அல்லது உரைநடை இரண்டில் ஒன்று கட்டாயமானது. இரண்டையும் எழுதவும் கூடாது, இரண்டையும் விடவும் கூடாது. அதே நேரம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வினாக்கள்ல இருந்து விரும்பிய 2 வினாக்களுக்கு விடையளித்தல். 3வது வினா ஒரு சூரா. ரைட், அப்படித்தானே? 3வது வினா என்ன? ஒரு சூரா. 4வது வினா ஒரு ஹதீஸ். 5வது வினா ஏபி என்ற 2 பகுதிக்கும், ஏ பகுதி சந்தர்ப்ப துவா, பி பகுதி பழமொழி. சாரி, ஏ பகுதியில சந்தர்ப்ப துவாவும் பழமொழியும் சேர்ந்து 5 வினாக்கள் வரும். பி பகுதி வந்து சிறுகுறிப்பு எழுத வேண்டி வரும். அப்ப நீங்க 5வது வினா என்பதற்கு அதுக்கு போறதை விட நீங்க நல்லா சூறாக்களையும் ஹதீஸ்களையும் படிச்சுட்டு போனா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா விட எழுதலாம். சரியா? நான் சொல்ற விளங்குறா? சும்மா இருக்கிற பரமொழி எல்லாத்தையும் பாடமாக்கி கொண்டு கஷ்டப்படுறதை விட நீங்க சூறாக்களை பாடமாக்கு, நன்மை கிடைக்கும். விளங்கினா? நன்மையும் கிடைக்கும், அதே நேரம் எக்ஸாம்பிள் லேசா வரும். அதே போல ஹதீஸையும் பாடமாக்குங்க. 11 ஹதீஸ்கள் தானே இது பாடமாக்கணும் என்ற கட்டாயம் இல்லை. நான் பாடமாக்குங்கன்றது பாடமாக்குறதுக்காக சொன்னதல்ல. ஹதீஸை படிங்க, நல்லா படிங்க. பழமொழிக்கு நீங்க ட்ரை பண்றதை விட ஹதீஸை நல்லா படிங்க. அப்போ உங்களுக்கு அந்த 2 வினாக்களுக்கும் நல்ல முறையில் விடை எழுதலுமாக இருக்கும். ஏன்னா இதுல வந்தா இப்படித்தான் துவா. ஓகே, துவா எழுதலாம். துவாவுடைய பொருள், துவாவுடைய சந்தர்ப்பம், துவாவுடைய இலக்கியம் எல்லாம் எழுதலாம். ஆனா பழமொழி என்று வரக்குள்ள அந்த பழமொழி மொத்தமாக 27 பழமொழிகள் இருக்குது. 10ஆம் ஆண்டுல 20, 11ஆம் ஆண்டுல 7. 27 பழமொழிகளுக்கும் பொருள் தெரிந்திருக்க வேண்டும். அந்த பழமொழிகளுக்கு நிகரான தமிழ் பழமொழி என்னென்னு தெரிந்திருக்க வேண்டும். அந்த பழமொழி அடிப்படையாக கொண்ட ஒரு எங்களுக்கு ஒரு நிகழ்வு ஒன்ற, ஒரு சம்பவம் என்ற கூற முடியுமாக இருக்க வேண்டும். அதே நேரம் சிறுகுறிப்புகளுக்கு இப்ப அரபு மொழியை சிறுகுறிப்பு எழுதுகாண்டு இதுல வந்து இருக்குது. அரபு மொழியில் என்று குறிப்பிட்டு வந்தால் அரபு மொழியில தான் எழுதணும். அரபு மொழி என்று குறிப்பிடாமல் வந்தால் எங்களுக்கு தமிழ்ல எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஆனா தலைப்பு வந்து அரபால தான் இருக்கும். அப்ப அதை நாங்க சரியாக விளங்கித்தான் எழுதணும். அம்சாலுல் அரபியான கருத்து என்ன? அம்சாலுல் அரபியாண்டா அரபு மொழி, அரபு பழமொழி, அரபு பழமொழிகள். அரபு பழமொழிகள். இதுல அஹம்மியத்து துஆஇல் வாரிதா அப்படி என்ன கருத்து என்ன? அஹம்மியத்து துஆஇல் வாரிதாண்டா அன்றாடம் ஓத வேண்டிய துவாக்கள். ரைட், ஓகே. அன்றாடம் ஓத வேண்டிய துஆக்களின் அஹம்மியண்டா முக்கியத்துவம். ஓகே. அதே போல ஷிஅருல் அரபியாண்டா அரபு இலக்கியம்.
ஷியரண்டா அரபு ஷியர் கவிதைகள் அரபு அரபு கவிதைகள் கவிதைகள். எஸ், அரபு கவிதைகள். ரைட். அதபுல் அரபியத்தி அத்தாமிலிய அப்படி என்றா அரபு இலக்கியத்தின் அரபில் காட்டப்பட்ட நட்பண்புகள் என்று ரைட். அரபு தமிழ் இலக்கியம். அதபண்டா இலக்கியம். இந்த இடத்துல அதபண்ட சொல்லுக்கு ஒழுக்கம் என்ற கருத்து இருப்பது போல இலக்கியம் என்ற கருத்தும் இருக்குது. அப்ப அதப் இலக்கியம் அல் அரபியத்தி தாமிலியா அரபு தமிழ் இலக்கியம் அரபு தமிழ் இலக்கியம். சரியா? ஹைர். ஓகே. எனவே இந்த ஏ பகுதி பி பகுதி என்ற இந்த வினாக்களை பொறுத்த மட்டும் இல்லை ஏந்தியாக்களுக்கு ஓகே. நான் சொல்றது என்னன்னா ஹதீஸையும் சூறாக்களையும் நல்ல முறையில படிச்சுட்டு போனா உங்களுக்கு ஹதீஸையும் சூறாவையும் 40 மாசம் செய்யலாம். 1 தான் ஏன்னா ரைட். இப்போ உதாரணமாக இந்த கவிதையை பாருங்க. ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷாரி படிச்சுக்கிறதானே. வலஹு வஜ்ஹுன் மிஸ்லன் நம்ரி வலஹு ஐனுன் மிஸ்லன் நஸ்ரி யம்ஷி ஹவுலி ஹானி ظهري فوداعبه فوق الحجر وعلى كتفي وعلى صدري فإذا لاقى فأرا يجري يعدو حالا خلف الفأر. கேள்வி என்ன? மேற்படி கவிதையை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கணுமா? என்னுடைய பூனை அழகான ரோமங்களை கொண்ட என்னுடைய பூனை. சொல்லுங்க. அடுத்த 2ஆம் வரி. அதனுடைய முகம் புலி போன்றது, அதனுடைய கண்கள் கழுகை போன்றது, அது வளைந்த முதுகுடன் எனது கால்களை சுற்றி விளையாடும். என்ன சுற்றி விளையாடும்? ஓகே. அதனை மடியில் வைத்தும் நெஞ்சில் வைத்தும் கொஞ்சுவேன். அது எலியை கண்டால் உடனடியாக அதன் பின்னே ஓடி சென்று அதனை பிடித்துவிடும். ஓகே ஓகே ஓகே. சின்ன சின்ன திருத்தங்களோட சரி. ஓகே, பூரணமா ஓகேயா? ரைட். ஓகே ரைட். அப்ப மொழிபெயர்க்குகின்ற வினா கூட ஃபைனல் எக்ஸாம்ல நான் கண்டதில்லை. சரியா? ஃபைனல் எக்ஸாம்ல மொழிபெயர்க்குக என்ற ஒரு வினா உண்டு இதுவரையில இல்லைன்றதுக்காக நீங்க தவணை பரீட்சைக்கு நீங்க தயாரா போற இந்த சந்தர்ப்பத்துல சரியா தவணை பரீட்சைக்காகவது நீங்க என்ன செய்யணும்? ரெடி ஆகி கொண்டுதான் போகணும். என்ன விளங்கினா அவளுக்கு நான் சொல்ற விளங்குறா? தவணை பரீட்சையில மார்க்ஸ் இருக்கணும் தானே. எனவே நீங்க இப்ப என்ன பேப்பர் எங்கெல்லாம் எப்படி வரும்ன்றது யாருக்கும் தெரியாது. அதனால நீங்க கொஞ்சம் மொழிபெயர்க்கிறது பார்த்து கொண்டு போங்க. தமிழை நல்லா படிங்க. சரியா? தமிழ்ல கவிதையை நல்லா படிச்சா இந்த கேள்விக்கு தமிழ்ல யோசிச்சு எழுதலாம். இப்ப நீங்க இந்த அரபு பகுதி இருக்கிறதானே, இந்த அரபு பகுதியில் இருக்கிறத அரபால படிச்சே தான் எழுதணுமென்று இல்லை. சரியா? இப்ப இந்த கேள்வி அதாவது வினாத்தாள் 2ல வரக்கூடிய இந்த கேள்விகளுக்கு நீங்க இந்த கவிதையை நல்ல முறையில தமிழ்ல படிச்சுட்டு போனாலும் இன்ஷால்லா எழுதலாம். மேற்படி கவிதையில் காணப்படும் இலக்கிய நயம் 4 தருக. அதை பார்த்தே எழுதலாம். அப்ப ஏன்னா ஒவ்வொரு வரையிலும் 4 சொற்கள் பிரயோகிக்கப்பட்டுள்ளமே. 4 சொற்கள் இருக்கிற. வேற ராவில் முடிவடைந்துள்ளமை. வேற மிசில் என்ற சொல் மீண்டும் மீண்டும் இடம்பெற்றுள்ளமை. மிசில் என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்கிற. வெரி குட். வேற 3 வந்தாச்சு. வேற ஒத்த ஓசை கொண்ட சொல். ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் வந்திருக்கிற. என்ன? ஷிர், நமீர், நசிர், அல்லாஹ், அல்லாஹ், ஹானி, ظهر. ரைட். ஓகே, வெரி குட். இது மாதிரியான சம அளவிலான சொற்கள். ரைட். ஓகே. அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முன்னைய சமுதாயத்தில் ஒரு பெண்மணி பூனையை கட்டி வைத்து தீனி போடாததால் நரகம் சென்றால். ஒரு ஹதீஸ் அதோட எல்லாருக்கும் தெரியும். இந்த ஹதீஸுக்கு பொருத்தமான பொருள் கவிதையில் எவ்வாறு கூறப்பட்டுள்ளது என்பதை விளக்குங்க. இதுக்கு நீங்க கவிதையில எங்கேயும் தேடி எழுதுறதுக்கு இல்லை. நீங்க ஜென்ரலா எழுதுறது. எப்படி எழுதுற சொல்லுங்க பாக்க. நாம் எவ்வளவு நல்ல அமல்கள் செய்தாலும் நபி அவர்களின் கூற்றுக்கிணங்க உயிர்களிடத்தில் அன்பு காட்டாவிட்டால் சுவனம் செல்ல முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், நீங்கள் மண்ணில் உள்ளவர்களுக்கு அன்பு காட்டுங்கள், விண்ணில் உள்ளவன் உங்களுக்கு அன்பு காட்டுவான். அதனால் இக்கவிதையில் கூறப்பட்டுள்ள
சொல்லுங்க. இக்கவிதையில் அந்த பூனையோடு கொஞ்சி விளையாடுவதும் அந்த பூனையோடு அன்பாக பழகுவதும் போன்று நாங்களும் பூனை தவிர்ந்த பூனை மட்டுமல்லாது மண்ணில் வாழும் அனைத்து ஜீவராசிகளின் மீதும் இரக்கம் காட்டி நேசத்துடன் வாழ வேண்டும். ஓகே ஓகே, ஆரம்ப பகுதி நீங்க ஒரு விளக்கமாக ஒரு பீடிகையாக ஒரு முன்னுரையாக சொன்னீங்க இல்லையா? ரைட், வெரி குட். அதோட சேர்த்து நீங்க வந்துட்டீங்க. என்ன கவிஞர் எப்படி தன்னுடைய பூனையோடு கொஞ்சி விளையாடுகிறார் என்பதை இந்த கவிதை சித்தரிக்கின்றது. அப்ப கவிஞர் வந்து பூனையுடைய தோற்றங்களை வர்ணிக்கின்றார். அதே போல பூனையுடன் கொஞ்சி விளையாடுவதாக குறிப்பிடுகின்றார். சரியா? அப்ப பூனையோடு மிகவும் அன்பாக நடந்து கொள்கின்றார். எனவே அந்த கவிஞர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், இவ்வாறு அன்புடன் நடந்து கொள்ளக்கூடிய இந்த பூனையை ஒருபோதும் கட்டி வைத்து தீனி போடாமல் இருக்க மாட்டார். மிக அன்பாக நடந்து கொள்வார். எனவே அதே போன்று நீங்க சொன்ன மாதிரி நாமும் சரியா வாய் பேச முடியாத அல்லது மிருகங்களுடன் அல்லது செல்ல பிராணிகளுடன் மிருகங்களுடன் மிக அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கவிஞர் வலியுறுத்துகின்றார். விளங்கினா? சும்மா எகட முள்நடையில எழுதி கொண்டு போறது, இது யோசிச்சு எழுதுற விட 4 மார்க்ஸ் இருக்குது. சரியா? ரைட், ஓகே. இப்ப கவிதையில் கவிஞர் எதற்கு ஒப்பிட்டு கூறுகிறார் சொல்லுங்க பாக்க. பூனையின் முகத்தை புலியின் முகத்துக்கு ஒப்பிடுகின்றார். பூனையின் கண்ணை கழுகின் கண்ணுக்கு ஒப்பிடுகின்றார். வெரி குட், ஓகே. கவிஞர் இக்கவிதை அப்படி தெளிவா எழுதணுமா? நீங்க சொன்ன மாதிரி அழகா எழுதணும். சரியா? எல்லாருக்கும் நான் சொல்றது, பூனையின் கண்ணை புலியின் கண்ணுக்கு ஒப்பிடுகின்றார். அதே போன்று இந்த பூனையின் முகத்தை புலியின் முகத்துக்கு ஒப்பிடுகின்றார். அதே போன்று கழுகின் அந்த பூனையின் கண்ணை கழுகின் கண்ணுக்கு ஒப்பிடுகின்றார். சரியா? ரைட், ஓகே. கவிஞர் இக்கவிதையை பாடிய நோக்கம் என்ன சார்? அப்படி ஒப்பிடுகிறார் என்று எழுதுற நேரத்துல உவமான உவமையும் கொடுக்கணுமா? இல்ல, தேவையில்ல. அப்படி தேவையில்ல மகன். சரியா? ரைட். கவிதையை பாடிய நோக்கம் என்ன? இக்கவிதையை கற்கும் அனைவரும் உயிர்களிடத்தில் அன்பு காட்ட வேண்டும் என்ற குறிக்கோளுடன். வெரி குட், ஓகே. அப்ப இக்கவிதையை கற்கின்ற அனைவரும் தம்முடைய செல்ல பிராணிகளோடு மிக இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும், செல்ல பிராணிகளோடு கொஞ்சம் விளையாட வேண்டும். சரியா? அப்படி என்ன எழுதுற, செல்ல பிராணிகளோடு இரக்கமாக அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கவிஞர் வலியுறுத்துகின்றார். சரி, அப்ப இந்த முறையில நீங்க விட எழுதினா ஓகேயா? சரி, அப்ப யோசிச்சு விட எழுதுற பகுதிகளும் இருக்குது. ரைட். அதே போலதான் உரைநடை. எவ்வளவு தெரியும்? குந்து தாஹிபன் இல்ல சூக்கி யோமல் யபி ஆஷரத் ஹமீர் படிச்சுக்கிறதானே? நானே படிப்பிச்சு தந்தேன். 10 கழுதைகளை விற்பனை செய்வதற்காக நான் சந்தைக்கு சென்று கொண்டிருந்தேன். நஃபமிக்குதா? ஓகே. இது வந்து அப்ப இந்த அப்ப என்ன உரைநடை என்பதை இனம் கண்டு கொண்டா நீங்க தமிழ்ல படிச்சுட்டு போனாலும் இந்த வினாக்களுக்கு விடையளிக்கலாம் என்று நினைக்கிறேன். மேற்படு கதையை உமது மொழி நடையில் சுருக்கமாக எழுதியலுமா இயலவா? இப்ப நீங்க தமிழ்ல படிச்சுட்டு போனா எழுதியலுமா இயலவா? இல்லையா? நல்லா கதை சொல்லுங்க, சும்மா விளங்கினா. இப்ப உட தம்பி உட தங்கச்சி அவங்கள கூப்பிட்டு அவங்க கேட்க விருப்பம் இல்லாட்டியும் கூட நீங்க கதை சொல்லுங்க. ரைட், இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லுனா நீங்க மத்தவங்களை சொல்லி கொடுத்தா சொன்னா உங்களுக்கு ஞாபகத்துல நிற்கும். விளங்கினா? கதை சொல்லுங்க. இரவு நேரங்கள்ல இப்ப கதை சொல்றதானே, தம்பியோ தங்கச்சோ சின்ன தாத்தட நானட பிள்ளைகள் இருந்தா கதை சொல்ற. அப்ப நீங்களே இப்ப எது சொல்லி கொடுங்க, உங்களுக்கு தூக்கம் வராமல. ரைட், ஓகே. மேற்படு கதையில் காணப்படும் இலக்கிய நயம் 4 தருக. இது சரி, ஓகே, பார்ப்போம். அல்லாஹ் அல் குர்ஆனில் பார்வையற்றவனும் பார்வை உடையவனும் சமமாவார்களா? ரைட், கொள்கல் எஸ்ஸவில்லா அமா வல் பசீர் என்று வசனம் பண்ணுவார். பார்வையற்றவனும் பார்வை உடையவனும் சமமாவார்களா என்ற ஆயத்துக்கு பொருத்தமான கருத்து உரைநடை பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ள விதத்தை விளக்குக. சொல்லுமா? பார்வையற்றவனும் பார்வை உடையவனும். இல்லைன்னா பார்வையற்றவன் பார்வை உடையவன் எதை வச்சு சொல்றது? அறிவுள்ளவன் அறிவற்றவன். அப்ப இங்க வந்து அறிவில்லதானே, அறிவில்லாதால இந்த வேலை செய்யற ஜுஹா. ஏன்னா அதை வச்சு நீங்க விளக்கமாக எழுதினா சரி. படிப்பினைகள் 4 ஏற்றிக்கிற சொற்களுக்கு தமிழ் கருத்து ஏற்றிக்கிற. ஆஷரத்த ஹமீரண்டா என்ன பொருள்? 10 கழுதைகள். ஓகே ஓகே, அது மாதிரி நாங்க தமிழ் கருத்து எழுதணும். ஓகே, அப்ப ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.
நாங்க இன்ஷால்லா அடுத்த வகுப்புல சந்திப்போம். இன்னும் பெலசா இருக்குது இல்லையா, வினா பத்திரம் இன்னும் 1-2 இருக்குது. ஏலவலுக்கு அரபிக் லாங்குவேஜ் 8:30க்கு ஸ்டார்ட் பண்றது இருக்கிறதால நாங்க இதோட இன்ஷால்லா இன்றைய வகுப்பு நிறைவு கொண்டு வரோம். தயவு செஞ்சு ஃபுல்லாக நல்லா படிங்க. தவணை பரீட்சையில சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allah.